வணக்கம். ஈக்குருவி பிஸ்தா இணைந்து வழங்குகின்ற 3வது விருது வழங்கும் நிகழ்வுக்கு வருகை வந்திருக்கின்ற அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய இரவு நிகழ்வின் பிரதான பேச்சாளரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்ற பொறுப்பு என்னிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னர் ஒரு சிறிய விடயம் ஒன்றை இங்கே குறிப்பிட்டுவிட்டு செல்ல விரும்புகிறேன். புலம்பெயர்ந்த சமூகத்திலே, கனடாவிலே, ஒன்டாரியோ மாகாணத்திலே தமிழர்களுக்கு இந்த மாதம் மிகவும் பிரதானமான ஒரு மாதமாக இருக்கிறது. 2010ஆம் ஆண்டு தை மாதத்தை தமிழ் மரபுரிமை மாதமாக அறிவித்து தொடர்ந்து 4 வருடங்கள் மரபுரிமை நிகழ்வுகள் நடைபெற்று 2014ஆம் ஆண்டு ஒன்டாரியோ மாகாண அரசாங்கம் அந்த மரபுரிமை மாதத்தை அங்கீகரித்து அதனை ஒரு சட்டமூலமாக்கி இருக்கிறது. அந்த அங்கீகாரம் கிடைத்த பின்னர் நடைபெறுகின்ற முதலாவது மரபுரிமை நிகழ்வுகள் இந்த மாதம் கடந்த வாரத்தில் இருந்து ஒன்டாரியோ மாகாணத்தின் பல்வேறு இடங்களிலும் தமிழர்களினால் முன்வைக்கப்படுகிறது. இங்கே பல ஊடகங்களை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறீர்கள். ஆகவே இந்த இடத்திலே வைத்து இந்த கோரிக்கையை முன்வைப்பது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த தமிழ் மரபுரிமை மாதம் என்பது தமிழ் ஊடகங்களினால் அதற்கான ஒரு சிறப்பு நிகழ்வு ஒன்று நடாத்தப்பட வேண்டும் என்பது மிகவும் பிரதானமானதாக இருக்கிறது. நிச்சயமாக ஊடக சிரத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் இதனை கவனத்தில் எடுத்துக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய சிறப்பு பேச்சாளரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இந்தியாவின் தமிழகத்தில் இருந்து வருகை தந்திருக்கின்றார் கலாநிதி ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன். தமிழ்நாடு கோயம்புத்தூர் PGS கல்லூரியின் ஆங்கில பேராசிரியராக கடமையாற்றுகின்றார். 1, 2 அல்ல, தொடர்ந்து 30 வருடங்கள் பேராசிரியராக கடமையாற்றும் இவர் 2 புத்தகங்களையும் எழுதியிருக்கின்றார். 2 புத்தகங்களையும் விட சிறப்பான விடயம் 2 முனைவர் பட்டங்களை பெற்றிருக்கின்றார். ஒரு முனைவர் பட்டம் தமிழிலே, இன்னும் ஒரு முனைவர் பட்டம் ஆங்கிலத்திலே. 2 PhD ஹோல்டர். 1998ஆம் ஆண்டு பாண்டிச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்திலே ஆங்கிலத்தில் முனைவர் பட்டமும், 2009ஆம் ஆண்டு தமிழுக்காக கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகத்திலே முனைவர் பட்டமும் பெற்றவர். எழுத்தாளர், கவிஞர், மொழிபெயர்ப்பாளர். உங்கள் மண்டபம் நிறைந்த கரகோஷத்துடன் ஈக்குருவி பிஸ்தா நைட்டுக்காக அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன் கலாநிதி ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன். I think it's expected of you to greet somebody when somebody from all the way from India greets you. Avaikku vanakkam. Okay. So, first thing is தமிழுக்கு நன்றி. தமிழில் பாடின குழந்தைகளுக்கெல்லாம் நன்றி. தமிழா பாடின குழந்தைகளுக்கு நன்றி. Very good. I understand it's a long deserving clap, and I would appreciate if the clap is louder, please, because the children's... Thank you. Thank you. And அடுத்த ஒரு கேள்வி. Do I talk in English or in Tamil? Tamil. Thank you. இது நான் உங்ககிட்ட கேட்ட கேள்வி இல்லை, என்னிடம் கேட்கப்பட்ட கேள்வி. தமிழும் வேணும், எனக்கு ஆங்கிலமும் வேணும். I am a teacher of English. I am not an English teacher. I am a Tamil teacher. If you understand the pande, if I introduce myself English teacher அப்படினு சொன்னா I belong to England ன்னு அர்த்தம். I am a teacher of English, essentially a Tamil teacher. அவ்வளவு தூரத்துல இருந்து உங்களை பார்க்க வந்ததுக்கு தமிழ் மட்டும்தான் காரணம். ஏழாம் தேதி வகுப்பு முடித்துட்டு கிளம்பும் பொழுது என்னுடைய மாணவர்கள் கிட்ட சொன்னேன், கனடாவில் இருக்கக்கூடிய தமிழ் பிரஜைகளை பார்க்க போகிறேன். ஒரு மாணவர்
ரொம்ப பக்கத்தில் வந்து ரொம்ப கேட்டதாக சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொன்னார். ரைட், ஃபைன். உங்களை அவங்களுக்கு தெரியாது, நான் சொல்கிற மாணவரையும் உங்களால் கற்பனை பண்ண முடியாது. ஆனால் 2 பேருக்கும் இடையில் ரொம்ப கேட்டதாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் பண்பாடு இருக்கிற வரைக்கும் தமிழ் இருக்கும், தமிழர்களும் இருப்போம். இது முக்கியமான விஷயம். தூக்க முடியாமல் ஒரு விஷயத்தை யாருக்கும் தெரியாமல், குறிப்பாக கஸ்டம்ஸ் கண்ணில் தெரியவே தெரியாமல் கொண்டு வந்திருக்கேன் நான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் உங்களுக்காக அனுப்பியிருக்கக்கூடிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆங்கிலம் ஏன் தேவைன்னு சொல்கிறதையும் சொல்லிடுறேன். இட்ஸ் நாட் பிகாஸ் ஐ கெட் மை பிரெட் பிகாஸ் ஆஃப் இங்கிலீஷ். அப்படி அல்ல. எந்த மொழியை ஆழமாக நேசிக்கக்கூடிய ஒரு நபருக்கும் இன்னொரு மொழி மேலேயும் சின்ன மோகம் வருது, மிக சாதாரணமான விஷயம். ஏன் இங்கே இந்த விழா தொடங்கும் பொழுது மிக அழகாக கனடாவுடைய ஆந்தம் பாடின அதே குழந்தை, அதுக்கு அடுத்தது தமிழை வாழ்த்தி பாடினதும் அதே மாதிரி தான். இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதையோடு தொடங்கிக்கலாம். என்னுடைய மாணவர்கள் எல்லாருக்குமே ஆங்கிலம்னா கொஞ்சம் பயம், ஆங்கில ஆசிரியர்னா ரொம்பவே பயம். அவங்கக்கிட்ட நான் சொல்கிறது உண்டு. ஒரு சின்ன கதை, அந்த கதையோடு தான் தொடங்குறேன். ஆனால் நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப அதிகம் இருக்குது. ஆன் அ ஹாட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு தான் கிளாஸில் தொடங்குவேன். ரொம்ப ரொம்ப வெயில் கொளுத்தக்கூடிய ஒரு மதிய நேரம், ஒரு அம்மா பூனையும் அதனுடைய குட்டி பூனையும் 2 பேரும் நடு ரோட்டில் நடந்து போனாங்க. சத்தியமாக ஏன்னு எனக்கு தெரியாது. அவங்க 2 பேரும் நடந்து போனாங்க. நடந்து போகும்போது எங்கிருந்து வந்ததுன்னே தெரியாது, ஒரு நாய் பாய்ந்து வந்து 2 பேரையும் துரத்த ஆரம்பிச்சது. அப்போது தி மதர் கேட் அண்ட் தி லிட்டில் ஒன் ஸ்டார்டட் ரன்னிங். தமிழில் சொன்னால் ஓடினாங்க ஓடிட்டே இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஆங்கிலத்தில் சொன்னால் அது இலக்கண பிழையாயிடும். அப்போ என்ன சொல்லணும்? தே ரேன்னு சொல்லணும். தே ரேன் அண்ட் ரேன் அப்படின்னு கன்ஜங்ஷன் போட்டே ஆகணும். சரி, அண்ட் ரேன் ஓடி களைச்சு போய் ஒரு இடம் வரும்பொழுது அந்த அம்மா பொண்ணுக்கு உண்மையாகவே ஒரு ஆச்சரியம். காரணமே இல்லாமல் இப்படி ஒருத்தர் விரட்ட ஓடினா இது என்ன நியாயமாக இருக்குது? கோபம் தாங்காமல் அம்மா பூனை ஒரு நிமிஷம் நிற்குது. ஆனால் பின்னால் துரத்திட்டு வர நாய் வாயை மூடி மௌனியாக துரத்தவே இல்லை. பவ் பவ், ஆங்கிலம் தெரிஞ்ச நாயாக இருக்கிறதுனால பவ் பவ் அப்படின்னு துரத்துது. ஒரு இடம் வந்த உடனே அம்மா பூனைக்கு வந்த கோபம் தாங்காமல் she just stood her ground. அப்படியே திரும்பி நாயினுடைய கண்களுக்குள்ளே உற்று பார்த்து பவ் பவ் அப்படின்னு சொன்னது. நாய் மிரண்டே போயிடுச்சு. இது என்னடா அது, பூனைனா மியாவும் தானே சொல்லணும், இது என்ன பவ் பவ் அப்படின்னு சொல்லுதேன். அவ்வளோதான். இட் வாஸ் a turn of the dog to run. நாய் தலைதறிக்க ஓட ஆரம்பிச்சது. அம்மா பூனை தன்னுடைய குட்டி பூனையை குமிஞ்சு பார்த்து, now you understand the importance of a second language. அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெரிதாக ஒன்றும் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. இவ்வளோ பெரிய தமிழே கைவசம் ஆனதுக்கப்புறம் 26 எழுத்து என்ன பெரிய விஷயமா என்ன? ரொம்ப சுலபமாக, ரொம்ப இணக்கமாக என்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய அதே தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஆங்கிலேயன் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து படையெடுத்து வந்து நம்மளெல்லாம் ஆக்கிரமித்து, வர்த்தக ரீதியாக ஆக்கிரமித்து எல்லாம் வரும் வரைக்கும் மொழி இல்லாமையாக உட்காந்துருந்தோம், ஊமைகளாகவா உட்காந்துருந்தோம்? இல்லைப்பா, மொழி இருந்தது. மிக அழகான ஒரு மொழி இருந்தது. 1000 ஆண்டுகள் பார்த்து பார்த்து வேரோடின ஒரு மொழி இருந்தது. After all, the English gave us another language and yet another attitude towards life. அவ்வளோதான். வாழ்க்கையை பார்க்க ஒரு கண்ணோட்டமும், வாயை திறந்து பேசுறதுக்கு ஒரு மொழியும் கொடுத்தாங்க. அவ்வளவுதான். இது நேசிக்கிறதுல ஒன்றும் கஷ்டமான காரியமே இல்லை. சந்தோஷமாக தமிழ் பேசக்கூடிய எல்லாருக்கும் சந்தோஷமாக ஆங்கிலமும் வரும். இன்னொன்று, தமிழ் எங்கிட்ட சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியே ஐ எம் கம்ஃபர்டபுள் வித் இங்கிலீஷ். ஓகே, பட் இங்கிலீஷ் ஷுட் ஆல்சோ பி கம்ஃபர்டபுள் வித் மீ. என்னோடும் ஆங்கிலம் ஒழுங்காக ஒத்து போகணும் இல்லையா? நீங்கள் எல்லாரும் செய்யும்போது நான் உண்மையாக நின்று ரசிக்கும் போது கூட நினச்சேன், இவ்வளோ அழகாக குழந்தைங்க பாடுறாங்க, அதுலேயும் முதல்வன் படத்துலேருந்து 2 பாடல் வேறு பாடினாங்க. கேட்கும்போது நினச்சேன், அவங்க எழுதி வச்சுருக்கக்கூடிய அந்த ஸ்கிரிப்ட் ஆங்கிலத்தில் எழுதியிருப்பாங்களா, தமிழில் எழுதியிருப்பாங்களா அப்படின்னு எட்டி பார்க்கணுன்னு ஒரு சின்ன நப்பாசை இருந்தது. அது ஒரு ரகசியமாகவே இருந்துட்டு போகட்டும். ஆனால் தமிழ்நாட்டில் அந்த பாடலை கேட்கும்போது ஏற்பட்டதை விட தேன் வந்து பாயுது காதி நிலை மாதிரி தான் இருந்தது. நாடு தாண்டி, ஊர் தாண்டி, கடல் தாண்டி ஒரு மொழி இவ்வளவு பெரிதாக வந்து நிற்கும் அப்படின்னு சொன்னால், என்னுடைய கல்லூரி முதல்வர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பும் பொழுது நான் இதை தான் சொன்னேன். தொல்காப்பியன் கூட கற்பனையில் பார்த்திராத ஒரு 6வது திணையில் போய் உட்கார்ந்துருக்கக்கூடிய
மனதுக்கு நீ நபர்களை நான் பார்க்க போகிறேன், அவ்வளோதான். உங்கள் முகம் எனக்கு தெரியாது, உங்கள் முகவரி தெரியாது, ஆனால் உங்களுக்கு முதுகெலும்பு உண்டுன்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ. உங்களுடைய முதுகெலும்பு எங்களை மாதிரி சாதாரணமாக ஆனதில்லைன்னு எனக்கு தெரியும். யூ ஹவ் காட் அ பேக் போன் மேட் ஆஃப் அயர்ன் அண்ட் ஸ்டீல். கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள். இதை சொல்கிறதுக்கு அங்கேருந்து கிளம்பி வந்தீங்களா? இதை சொல்கிறதுக்கு நான் எங்கே வேணாலும் கிளம்பி போவேன், அவ்வளவே தான். இன்னொரு அழகான விஷயம், ஆங்கிலம் வேணுங்கிறதுக்காக என்ன அப்படின்னா, கண்ணகிக்கு சிலை எடுக்கணும் அப்படின்னு சொன்னபோது கூட ஒரு திராவிட இன தலைவனான அந்த மன்னன் கனக விசையர்கள் தோளில் வச்சு தான் இமயமலையிலேருந்து கல்லை கடத்தி கொண்டு வந்தான். தமிழ் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட ஆங்கிலத்தை கொஞ்சம் குமிய வச்சு அது முதுகில் ஏற்றி தான் கொண்டு போயாகணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சரி, இங்கே வந்திருக்கேன் உங்களை பார்க்குறதுக்காக, பேசுகிறதுக்காக. ஒவ்வொருத்தரும் ஏதேதோ ஆங்கிளெல்லாம் உட்காந்து என்னை கவனிக்கிறீங்க. திரும்பி போகும்போது முதுகு எவ்வளோ வலிக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பிகாஸ் யூ ஹாவ் பேக் போன் ஆஃப் அயர்ன் அண்ட் ஸ்டீல், திரும்பி போகும்போது ஆரோக்கியமாகவே இருக்கும்னு நம்பலாம். பொங்கலுக்கான வாழ்த்தும் சொல்லியாச்சு, வந்ததற்கான காரணமும் சொல்லியாச்சு. வந்த விஷயத்தை கண்டிப்பாக பார்த்தாகணும். நீங்கள் எல்லாருமே நெருப்பில் தூவின விதைகள். மண்ணை தோண்டி விதையை போட்டு உரம் போட்டு ஆடு மாடு அண்டாமல் வேலி அமைச்சு பார்த்து பார்த்து வளர்த்து தேவையான நேரத்தில் தண்ணீர் விட்டு இத்தனையும் பண்ணி ஒரு விதை வளர்றது பெரிய விஷயமே இல்லை. இட்ஸ் ஆப்சல்யூட்லி நார்மல். வளராட்டால் தான் பெரிய ஆச்சரியம். நெருப்பில் ஒரு விதையை தூவி அந்த விதைகள் 30 வருஷமாக 25 வருஷமாக முளைச்சி வேர் விட்டு பெருவிருட்சமாக நின்று இங்கே விருதுக்கு மேலே விருது வாங்குது அப்படின்னு சொன்னால் இந்த விதைகளை பாராட்டுறதுக்காகத்தான் அங்கிருந்து கிளம்பி வந்திருக்கேன். You are all seeds sown in fire. உங்களுக்கு மிக பரிச்சயமான விஷயம்தான் இந்த வனங்கள்லேயும் காடுகள்லேயும் ஏற்படக்கூடிய தீ. எல்லா விதையும் முளைக்கும். ஆனால் இந்த ஓக் மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஓக் மரத்தினுடைய விதைகளான எக்கான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விதைகள் ரொம்ப கடினமான தோலால் ஆயிருக்குமா. வனத்தில் தீ வரும்பொழுது தான் தீயினுடைய வெப்பம் தாங்காமல் அது வெடிக்குமா. அதற்கப்புறம் பெருமழை வரும்பொழுது அது வளருமா. நேற்று பெஞ்ச மழையில் இன்றைக்கி முளைக்கிறதெல்லாம் வெறும் காளான் மட்டும்தான். நெருப்பில் தூவி விதை விட்டு விருட்சமாக நிற்கக்கூடிய அந்த பெரிய மரங்கள் எல்லாமே 100 வருடங்களும் 150 வருடங்களும் 200 வருடங்களும் பார்க்க போகிற மரங்கள். அந்த மரங்களை தேடி அதனுடைய நிழல் தேடி நான் வந்திருக்கேன். உங்களை பனி பெய்யக்கூடிய இந்த இரட்டில் ஒரு வாகனங்கள்லாம் ஒரு வசப்பட்டு நிற்கும் பொழுது ஒரு அரெஸ்டட் ஆடியன்ஸை நான் சத்தியமாக பார்க்கவே இல்லை. வேண்டி விரும்பி தான் வந்திருக்கோம் கேட்கறதுக்காக. உங்களை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப எனக்கு ஒரு சிரிப்பு வந்த விஷயமாகவே இருந்தது. ஊக்கத்தை எப்படி ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு புரியாத விஷயம். இங்கே இருக்கிற உங்ககிட்டேருந்து கொஞ்சம் கடன் வாங்கிட்டு நான் கோயம்புத்தூருக்கு எடுத்துகிட்டு போகலாமே தவிர அங்கிருந்து என்ன மூட்டை கட்டிட்டு வந்து உங்களை ஊக்குவிக்க முடியும்? பகிர்ந்து கொள்ளலாம் என்னுடைய அனுபவங்களையும் உங்களுடைய அனுபவங்களையும். அடுத்தது உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரும். வளரும் நாடாக கருதப்படக்கூடிய ஒரு இந்தியாவிலிருந்து வந்த ஒரு நபர் வளர்ந்த நாடாகிய கனடாவில் இருக்கக்கூடிய எங்களுக்கு என்ன கொடுத்து விட முடியும்? கொடுத்து விட முடியும். என்னது கொடுக்க முடியும்? வளரும் நாடாகிய நாங்கள், வளர்ந்துவிட்ட நாடாகிய உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒற்றை உறவு முறையான தமிழன் அப்படிங்கிறத எடுத்து பார்க்கும்பொழுது குடும்ப அளவிலையும் சமுதாய அளவிலையும் வர்த்தக ரீதியாகவும் பல விஷயங்களில் நம்ம விலகி நின்னாலும் அந்த ஒற்றை மொழி நம்ம 2 பேரையும் இடையில உயிராக ஊடாடிட்டுருக்கு. அப்போ எங்கிருந்தோ வந்த நான் சொல்ல வேண்டிய அந்த விஷயம், இந்த மேடையிலிருந்து நான் நன்றி சில பேருக்கு சொல்லிட்டு தான் தொடங்க முடியும். நன்றிங்கிற வார்த்தையை உருவாக்கி கொடுத்த தமிழனுக்கு நன்றி. இதை விட இன்னொரு அழகான வார்த்தையை உருவாக்கி கொடுத்துருக்கலாம். என்ன அவசரமோ தெரியல, 3 எழுத்துக்குள்ளே என்னோடது முடிஞ்சு போய்டுன்னு நினச்சேன். இந்த மேடையில் நான் வந்து நிற்கணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய தாயார், அவளுடைய தாயார், அவளுடைய தாயார், பக்கத்து வீட்டு பெண்மணி, அடுத்த வீட்டு பெண்மணி, மூதாதையர்கள், எத்தனையோ கோடி பெண்கள் நான் வந்திருக்கக்கூடிய வழிபூர கிடந்த கல்லையும் முள்ளையும் எடுத்து வழியை செப்பனிட்ட ஒற்றை காரணத்தினால்தான் நான் நிற்கிறேன். அதே மாதிரி 30 வருடங்களும் 20 வருடங்களும் முன்னால் வந்து நீங்கள் உங்களுக்கு அடுத்த தலைமுறை வந்து நடக்க போகிற பாதை பூரா இருக்கக்கூடிய கல்லையும் முள்ளையும் மறக்காமல் எடுத்து அகற்றினால் மட்டும்தான் இனி 20 வருடம் கழித்து உங்கள் குழந்தைகளை ஒன்றே வந்து நின்று உங்ககிட்ட பேச முடியும். என்னுடைய மூதாதையரான பெண்மணிகளுக்கு நான் நன்றி. அவங்க முகம் எனக்கு தெரியாது. 10ஆம் வகுப்பு படிக்க வச்சா போதும்,
12ஆம் வகுப்பு படிக்க வச்சா போதும், பொண்ணு எதுக்கு படிக்கணும், கல்யாணம் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்ன போது ஏதோ ஒரு பெண்மணி குறுக்க நின்றுக்கணும், ஏதோ ஒரு பெண்மணி இல்லை இவன் மேலே போவான்னு சொல்லியிருக்கணும், ஏதோ ஒரு பெண்மணி விடுங்களேன் எவ்வளோ தூரம் தான் போகிறான்னு சொல்லியிருக்கணும். அந்த பெண்மணிகள் யார் முகமும் ஞாபகம் இல்லை. ஆனால் பல பேர் கூடி இருக்கக்கூடிய இந்த சபையில் நான் இந்த நன்றி கடனை தெரிவிக்கிறேன். நீங்கள்லாம் உங்களுடைய வாழ்நாள் முடிஞ்சு கிளம்பினதுக்கு அப்புறமும் கூட எங்கிருந்தோ இங்கு வந்து நிற்கக்கூடிய தமிழினம் பூரவே சொல்லும், எங்களுக்கு முன்னால் இத்தனை வருடங்களுக்கு முன்னால் புலம்பெயர்ந்து ஓடி வந்தவங்க இருக்காங்க. அவங்க நாங்கள் வர வழியில் இருக்கக்கூடிய கல்லையும் முள்ளையும் கையில் ரத்தம் சொரிய சொரிய எடுத்து வீசினாங்க. இப்போது ஒரு காலத்தில் வனமாக இருந்ததெல்லாம் இப்போ மிக அழகான பூங்காவாக மாறியிருக்கு. அவங்க அத்தனை பேர் மனதிலையும் நீங்கள் நிற்கணும் அப்படின்னா சில விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டு தான் ஆகணும். யூ ஹாவ் ரீச்ட் தி ஆப்டிமம் லெவல். இனி என்ன, மிகப்பெரிய சாதனையாளர்களாக ஆகிட்டீங்க. எங்கிருந்தோ வந்திருக்கீங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த போராட்டமும் சர்வைவல் இன்ஸ்டிங்க்டும் டார்வின் பார்த்தா ஆச்சரியத்தில் அப்படியே உட்காந்துருப்போம். என்ன ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங், என்ன ஒரு போராளி குணம், என்ன ஒரு ஆவேசம், என்ன ஒரு ஆர்வம், என்ன ஒரு விடாமுயற்சி. தண்ணீரை போல மோதி 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 முன்னால் நிற்கக்கூடியது பாறை ஆனாலும் பாறை விரிசல் விடுற அளவுக்கு மென்மையாக மோதி ஆவேசமாக போதி அடுத்த பக்கம் போனதுக்கப்புறம் தான் நிறுத்துவோன்னு சொல்கிற அளவுக்கு மாவீரர்களை சபையில் பார்க்குறேன். நான் பகிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் சிலது இருக்குது. குடும்ப அளவில் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்குது, சமுதாய அளவில் இருக்குது, பொருளாதார அளவில் இருக்குது. பொருளாதார அளவில் உங்களுக்கு சொல்லி நான் வின் பண்ணணுங்கிறது எதுவுமே இல்லை. இங்கே வந்து நிற்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒற்றை வாழ்த்து மட்டும்தான் இருக்குது. முதல்ல அறிமுகப்படுத்தின போது கூட ஒரு பேச்சு வந்தது, யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ ரைவல் அண்ட் அன் எனிமி அப்படின்னு. அதையே கொஞ்சம் கூட பெருசாக சொல்கிறேன். உங்களுடைய மிகப்பிறந்த உலகத்தில் என்னுடைய ஒரே வாழ்த்து இதுதான், மிக அற்புதமான மகோன்னதமான தோல்விகளை நீங்கள் சந்திக்கணும். மாற்றி சொல்லிட்டேனோன்னு சந்தேகம் வரலாம். வெற்றி அடையணும்னு சொல்கிறதுக்கு பதிலாக தோல்விகளை சந்திக்கணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. இல்லை, தோல்வி மிகவும் அழகானது, தோல்வி மிகவும் சுவாரஸ்யமானது. தோல்வி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் நிரந்தரமானவை. தோல்வி மாதிரி வெற்றிக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க தெரியாது. வெற்றி போதை தரும், வெற்றி கிளுகிழுப்பு தரும், வெற்றி கிளர்ச்சி ஓட்டும், வெற்றி காலை வழுக்கி விட்டுடும். பயம், தோல்வி ரொம்ப பெரியது. தோல்வி எப்படி தோல்வி அடையணும்னு முறை இருக்குது, இன்னார்கிட்ட தோல்வி அடையணும்னு முறை இருக்குது. அந்த தோல்வி உங்களுடைய தோல்விகள் அற்புதமான தோல்விகளாக இருக்கணும். போராடி தோக்கணும், உட்கார்ந்து தோக்கக்கூடாது, ஓடி ஓடி தோக்கணும். மிகப்பெரிய பிரம்மாண்டமான தோல்வியாக இருக்கணும். என்னுடைய மாணவன்கிட்ட நான் சிரிச்சிட்டே சொல்வேன், முயல் வேட்டைக்கு போய் ஜெயிக்கிறத விட யானை வேட்டைக்கு போய் தோத்துட்டு வாடான்னு சொல்வேன். எதை துரத்துறோங்கிறது முக்கியம், எதற்காக துரத்துறோங்கிற முக்கியம். இழந்தோமா வென்றோமாங்கிற வித்தியாசம் இல்லாமல் முடிந்ததுக்கப்புறம் கையில் கப்பை கிடைக்க அந்த கோப்பை கிடைக்காட்டா கூட அது முடிந்ததற்கப்புறம் மனதுக்குள்ள ஒரு திருப்தி, ஐ ஹவ் கிவன் மை பெஸ்ட். யாராவது யூ ஹவ் டன் யுவர் பெஸ்ட் நான் சிரிச்சிட்டே சொல்வேன், ஐ வுட் லைக் டு பெட்டர் மை பெஸ்ட். அவ்வளோதான். இன்றைக்கி பெஸ்ட்டு, நாளைக்கு அதை பெட்டர் பண்ண முடியும். உங்களுடைய தோல்விகள் பெரிதாக இருக்கணும். உங்களுடைய ரைவல் அப்படின்னு உங்கள் கூட வரக்கூடிய நபர்கள் மிக மகோன்னதமானவராக இருக்கணும். அது என்னுடைய ஆசையாகவே இருக்கட்டும், என்னுடைய வாழ்த்தாகவே இருக்கட்டும். யாரை எதிர்த்து நீங்கள் போராடுறீங்களோ அவங்க பெரிய ஆளாக இருக்கணும். பல நேரங்கள் எனக்கு ராவணனை நினச்சி கூட ஒரு சந்தோஷம் உண்டு. என்ன அப்படின்னா, எவ்வளோ ஒரு மகா பெரிய தலைவனாகவும் எவ்வளோ ஒரு மாவீரனுமாக இருக்கணும்னா படைத்தவனே அவதாரம் எடுத்து அவனை கொல்றதுக்கு வரணும். எவ்வளோ பெரிய வீரமாக அது இருந்திருக்கணும். ஒரு முறை யோசிச்சு பாருங்களேன். நான் குரூப் டிஸ்கஷன் சாஃப்ட் ஸ்கில் சொல்லிக் கொடுக்கும்போது குரூப் டிஸ்கஷன் அப்போல்லாம் சொல்வேன், ராவணனா பிறந்தா ரொம்ப வசதி, குழந்தைங்க ரொம்ப ஆச்சரியமாக நிமிந்து பார்ப்பாங்க. குரூப் டிஸ்கஷனுக்கு யாரையும் கூப்பிடவே வேண்டாம், 10 தலையும் பேசினாலே போதும். ஆனால் அந்த 10 தலை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், பார்வை எவ்வளோ விசாலமானது, எவ்வளோ மகோன்னதமான ஒரு எதிரியாக இருக்கணும். ஆக நமக்கு கிடைக்கக்கூடிய எதிரிகள் எல்லாம் நல்ல எதிரிகளாக இருக்கட்டும். அன்றாட பிரார்த்தனையாக ஆண்டவங்கிட்ட கேட்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், காட் ப்ளீஸ் டேக் இன் கிவிங் மீ த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ரைவல்ஸ். தேர்ந்தெடுத்து கொடுப்பா. ஏதோ போகிற வரவனெல்லாம் எதிரி ஆக்காதேம்மா, நிதானமாக பார்த்து பார்த்து எனக்குன்னு ஒரு எதிரியை உருவாக்கி கொடு தெய்வமே. என்ன காரணம் தெரியுமா? குமிஞ்சு குட்டுறதுல சுவாரஸ்யமே கிடையாது. எம்பி குட்டணும், எம்பி குட்டணும். என்னை விட என் எதிரி 1/2 இன்ச் உயரமாக இருந்தால் அவனை விட 1/2 இன்ச் மேலே போகிற சௌகரியம் ரொம்ப அழகாக இருக்கும். குமிஞ்சு குட்டுறதுல என்ன சுவாரஸ்யம் இருக்குது? உங்களுடைய எதிரிகள் நல்ல எதிரிகளாக வாய்க்க கிடவுது. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் எல்லாம் கொண்டு வரக்கூடிய ஒரு எதிரியாக வாய்க்க கிடவுது. சரி, என் முதுகு பின்னால் யாராவது 2 பேர் பேசுகிறாங்க, அப்போ கூட சந்தோஷப்படுங்க. முதுகு பின்னால் தானே பேசுகிறாங்க, அவங்களோட இன்னும் 2 அடி முன்னால் தானே இருக்கீங்க. 2 அடி முன்னால் இருக்க போகத்தானே முதுகு பின்னால் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லைன்னா நம்ம முன்னால் எல்லாம் பேசுவாங்க.
ஒவ்வொன்றுலையும் சந்தோஷம்தான் இருக்கு. நான் வேறு யாராவுமே உங்களை பார்க்கல, ஆனால் இப்படியே எப்பொழுதும் நெகட்டிவாக எதுவுமே பார்க்காம பாசிட்டிவாக பார்க்குறோம், எல்லாமே நல்ல விதமாகவே பார்க்குறோம் அப்படின்னா அதில் கூட ஒரு பொய் இருக்குது. அந்த பொய்யை நான் சொல்லவே வரல. என் கண் முன்னால் இருக்கிறது பிரச்சனைனா ஏற்றுக்கொள்வோம். ஆமாம் இது பிரச்சனை. எனக்கு உடம்பு சரியில்லையா? ஆமாம் எனக்கு உடம்பு சரியில்லை. என் கையில் பணம் இல்லையா? ஆமாம் எனக்கு பணம் இல்லை. ப்ளீஸ் ஆக்செப்ட் தி ப்ராப்ளம். நான் அதை நெகேட் பண்ணவே சொல்லலை. பிரச்சனையை ஏற்றுக்கொள்ளலாம், ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளலாம். பிரச்சனையை ஏற்றுக்கொள்வது தான் பிரச்சனையை தீர்க்கத்தினுடைய முதல் அடி. பிரச்சனையை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் வாட் நெக்ஸ்ட்? இப்படி பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனைகளை சுலபமாக நம்மளால் அட்டாக் பண்ண முடியும், தாக்க முடியும். என்னுடைய மகன் ஜப்பானில் இருந்துட்டு வந்தபோது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னான். ஜாப்பனீஸ்க்கு ஒரு தனி குணம் இருக்குமா? என்ன? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த மேனேஜர் அப்படி கையெல்லாம் அப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு, ஸ்லீவெல்லாம் ஃபோல்டு பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக கூப்பிடுவாராம். வாங்க 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 வாங்க, ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு. நினச்சேன், என்ன ஒரு ஆரோக்கியமான எண்ணம். வாங்க வாங்க எல்லாம் ஓடி வாங்க, ஒரு பிரச்சனை வந்திருக்கு. பிரச்சனையே இல்லாமல் காலையில் ஆஃபீஸுக்கு போயிட்டு திரும்பி வந்து நாமளே பிரச்சனையாக திரும்பி வந்தோன்னா அது எவ்வளோ ஒரு கொடுமை. ப்ராப்ளம்ஸ் வரணும், அழகழகான ப்ராப்ளம்ஸ் வரணும். அது ஏன்னா ப்ராப்ளம் வந்தால் மட்டும்தான் அது தீர்க்கக்கூடிய பக்குவம் வரும். நல்ல ஆரோக்கியமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க கடவுது. சரி, வாழ்த்தியாச்சு. சமுதாய லெவலில் யூ ஆல் ஹவ் கம் அப், மேலே வந்துட்டோம். சொல்லப்போனால் இப்போ சந்தோஷமாக வெளியில் இருக்கக்கூடிய பனி விழுறது கூட தெரியாமல் உட்காந்து சாப்பிடக்கூடியது. இன்றைய பொழுது ஆண்டவன் நல்ல பேனாவால் எழுதியிருக்கான். பாதி எழுதும்போது இங்கு தீந்து போகாமல், பாதி எழுதும்போது முனவடைஞ்சு போகாமல், முழுவதும் திருத்தமாக அழகாக எழுதுகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு பேனால் ஆண்டவன் நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கி தலையெழுத்து மிக அழகாக எழுதியிருக்கான். நல்ல உணவு, குட் டைஜஷன், எல்லா வாழ்த்துக்களும். கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். ஐ எம் நாட் டாக்கிங் சென்டிமெண்டல் நான்சென்ஸ். ஒரே சாப் அழக்கூடிய விஷயம் அல்ல நான் பேசக்கூடியது. ஆனால் இதற்காக மனசு உருகலைன்னா எதற்காக உருவன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. நான் வரக்கூடிய கோயம்புத்தூர்லேருந்து, என்னுடைய கல்லூரியிலேருந்து கூட ஒருவேளை சாப்பாடு குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. மிக முக்கியமான விஷயமாக என்ன இருக்கும் தெரியுமா? எனக்கு காலையில் வகுப்புக்கு போகிறதுக்கு முன்னால் என்னுடைய துறையில் போய் உட்கார்ந்த உடனே ஏதாவது ஒரு குழந்தை வரும். அதில் குறிப்பாக ஒரு 5-6 நாள் பார்க்குறேன், ஒரு மாணவன் மரத்தடியிலே உட்காந்துட்ருக்காரு, தன் கையை பார்த்துட்டே உட்காந்துட்ருக்காரு. நானும் பார்க்குறேன், நான் வகுப்புக்கு போயாச்சு, திரும்பி வரேன், அப்பவும் அந்த மாணவர் அப்படியே உட்காந்துருக்காரு. நீங்கள் பார்த்துருக்கலாம், பார்க்காம இருந்திருக்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நான் சொல்கிற அனுபவம் வைக்காமல் கூட இருந்திருக்கலாம். 40 வயதுக்கு முந்தையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஆமாம் என் வாழ்க்கையில் கூட எங்கேயோ பார்த்துருக்கேன்னு தோணலாம். கையே பார்த்துட்ருக்காரு. 2 நாளாச்சு, 3 நாளாச்சு, 5 நாளாச்சு, 10 நாளாச்சு. ஆனால் அந்த முகம் பார்த்தா ஒரு 18 வயசு குழந்தை, அவ்வளவே தான். அந்த முகம் பார்த்தா எப்படி இருக்குது தெரியுமா? யாராவது கேளுங்கப்பா, எனக்கு என்ன பிரச்சனைன்னு யாராவது கேளுங்களேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எல்லாரும் கையில் ஒரு செல்ஃபோனை காதில் வச்சுட்டு, நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன், நான் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன், உனக்கு மேடம் வந்தாச்சா, எனக்கு வரல, ஆஹா இன்றைக்கி நமக்கு லீவா, இந்த சினிமா தேட்டரில் என்ன படம் ஓடுது, இது மட்டும்தான். சரி, அந்த குழந்தைய வாப்பா, நான் வான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வந்தாச்சு. அது கூட யாராவது கூப்பிட மாட்டாங்களான்னு காத்துட்டு இருந்தான் போல இருக்கு. வந்து என்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் முன்னால் உட்காந்தாச்சு. நான் என்னுடைய ஹேண்ட்பேக்கை திறந்து டிஃபன் பாக்ஸ் கொட்டி இருந்தால் அதை மூடி எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சு நிமிர்ந்தவனை பார்த்துட்டு இயல்பாக சாதாரணமாக கேட்ட ஒரு கேள்வி. எங்கள் ஊரில் கோயம்புத்தூரில் நான் கேட்ட அதுவே தான் கனடாலேயும் இருக்கும்னு நம்புகிறேன் நான். நமக்கு ஒரு விஷயம் நடக்கலைங்கிறதுக்காக நாட்டில் யாருக்குமே நடக்கலைங்கிற அவசியம் இல்லை. சாப்பிட்டியாடா, அவ்வளோதான் கேட்டேன் நான். அழ ஆரம்பிச்சிட்டான். சாப்பிட்டியாடான்னு கேட்டால் ஒருத்தர் அழுவாங்கன்னு எனக்கு தெரியாது. சரி, குழந்தைங்க அழும்போது விட்டுறது நல்லது. ஏன்னா இந்த அழுகைக்கு ஒரு வினோதமான ஒரு குணம் உண்டு. பொங்கி பொங்கி வரும், திடீர்னு நின்றுடும், அப்புறம் மறுபடியும் பொங்கும். தொடர்ச்சியெல்லாம் அழ முடியாது. சரி, கொடுத்த அடுத்த நிமிஷம் என்னப்பா, ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் பார்த்தேன், என்னுடைய டைம் டேபிளில் எனக்கு ஃபஸ்ட் ஹவர் இல்லை. வரியாடா சாப்பிட போகலாம். மறுபடியும் அழ ஆரம்பித்தான். 18 இருந்தால் ஜாஸ்திப்பா, அவ்வளோதான் இருக்கும். இப்போ தான் யூனிஃபார்ம்லேருந்து வெளியில் வந்திருக்கு காலேஜுக்குள்ளே. கொஞ்சம் நேரம் கழித்து அவன் சொன்னது எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயமாக இருந்தது. அப்படியும் மனிதர்கள் இருக்காங்க. சோஷியல் லெவலில் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறதுக்காக. அப்பா ரொம்ப தண்ணி அடிப்பாருங்க. சரிப்பா. ராத்திரி வந்து அம்மாவை போட்டு மிதிப்பார், அடிப்பார். சரிப்பா. நம்ம சாப்பிட போகலாமாடா? எப்படியா பேச்சை மாற்றணுமே. அது இல்லை மேடம். சரி சாப்பிட போகலாம். அம்மா காலையில் சமைக்க மாட்டேங்கிறாங்களா? பரவாயில்ல, அப்படி தான் இருக்கும் வாழ்க்கை, வா போகலாம்.
அது இல்லை, அம்மா காலையில் எழுந்திரிச்சு நீ காலேஜுக்கு போயிட்டு வரும்போது நான் உசுரோடு இருக்க மாட்டேன், இப்போ கடைசியாக என்னை பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது மிஸ். இது சத்தியம். நாங்களாம் கற்பனை பண்ணுறது உண்டு, நாங்கள் வாயை திறந்தாலே எல்லோரும் கவனிக்கணும் அப்படின்னு. எந்த குழந்தையாவது கவனிக்காமல் வேற எங்கேயாவது பார்த்துட்டு இருந்தால் எங்களுக்கு கோவம் வரும். கஷ்டப்பட்டு நாங்கள் பாடம் எடுக்கிறோம், நீங்கள் எங்கே கவனிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு. பல விஷயங்கள் எனக்கு புரிஞ்சுது. ஆசிரியராக நான் வாயை திறக்கும் பொழுது எதிரில் உட்காந்துருக்கக்கூடிய என்னுடைய மாணவனுடைய அப்பாவும் அம்மாவும் அன்றைக்கி சண்டை போடாமல் இருக்கணும், அவங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், அவன் பேருந்தில் வரும்போது யாரும் அவனை கடித்து அவன் மனதை காயப்படுத்தாமல் இருக்கணும். பல விஷயங்கள் நடந்தால் மட்டும்தான் இந்த குழந்தைக்கு நான் பேச போகிறது காதில் கேட்கலாம். மேடம் நீங்கள் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு கொடுத்தீங்க? என் கையில் தீர்வு இல்லை. அன்றைக்கி கூட்டிகிட்டு போய் சாப்பாடு போடலாம், ஆனால் அது இந்த ஒரு நாளைக்கானது. பல நேரங்களில் தாய் தகப்பனை பார்த்து நான் இதை சொல்லணும்னு நினைப்பேன். Child is the best and the worst that could happen to marriage in many of the families. இரண்டு பேர் ஒன்றாக வாழ்ந்ததனுடைய அன்பான அடையாளமாகவும் அழகான ஒரு வெளிப்பாடாகவும் குழந்தை இருக்கிறது எவ்வளோ சத்தியமோ அவ்வளோ சத்தியம். குழந்தை முன்னால் மட்டும்தான் நம்மளுடைய கோபதாபங்கள்லாம் அரங்கேறுது. ரெண்டு பேர் முன்னால் கணவன் மனைவி சண்டை போடக்கூடாது. நம்ம பெற்றவங்க முன்னாலேயும் போடக்கூடாது, நாம் பெற்றது முன்னாலேயும் போடக்கூடாது. இது ரொம்ப பயமானது, ரொம்ப பயப்படுத்தும். இன்னும் பார்த்துருக்கலாம் நீங்கள் திரைப்படங்கள் எல்லாம், குழந்தைங்க 2 காட்சிகள் வரும்போது கண்ணை முடிக்கும். தமிழ் திரைப்படங்களை நீங்கள் பார்த்துருந்தா கூட தெரியும், திரையரங்குகளில் போய் பார்த்தா கூட தெரியும். வன்முறை காட்சிகள் வரும்போது குழந்தைங்க கண்ணை முடிக்கும், விரல்களை விலக்கி தான் கண்ணை முடிக்கும். பார்க்கவும் வேணும், பார்க்கவும் கூடாது, அந்த மாதிரி. அதே மாதிரி காதல் காட்சிகள் அப்படிங்கிற பேரில் வரக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போதும் பயப்படும் குழந்தைங்க. அப்பா அம்மாவுடைய சண்டை வரும்பொழுது ரொம்ப பயப்படும். நியூரோ சயின்சஸில் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டு PhD பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய மாணவி சுவிட்சர்லாண்டில் இப்போ கோயம்புத்தூருக்கு வந்திருக்காங்க. திரும்பி பொங்கலுக்காக ஷி ஹஸ் கம் டவுன். அவங்க அதுதான் சொல்லுவாங்க, மேம் எத்தனை பைப்போலாரிட்டியில் குழந்தைங்க வராங்க தெரியுமா? நான் எலிகளில் தான் பண்ணுறேன் மறுபடியும். எலிகளில் பயம் எப்படி தோன்றுதுன்னு தான் பண்ணுறேன். இந்த எலிகளில் தோன்றக்கூடிய இதே பயம்தான் மனித மனங்கள்லேயும் இருக்கும். அந்த எலி பார்த்து எதுக்குள்ளே தான் வளர்ந்துருக்குன்னா கூண்டுக்குள்ளே தான் வளர்ந்துருக்கு. அதனுடைய அம்மா, அதனுடைய அப்பா, அதனுடைய கொள்ளு தாத்தா, கொள்ளு பாட்டி 100 தலைமுறையாக கூண்டுகளுக்குள்ள பரிசோதனைக்காக வளர்க்கப்பட்ட எலிகள் தான். ஆனாலும் அந்த குட்டி எலி இருக்கக்கூடிய அந்த சின்ன கூண்டுக்குள்ள பரிசோதனை கூடத்தில் உருவாக்கப்பட்ட ஃபாக்ஸ் யூரின், ஒரு நரியினுடைய மூத்திரத்தின் ஒரு சொட்டு, ஃபாக்ஸ் யூரின் ப்ரிப்பேர்ட் இன் த லேப், ஒரு சொட்டு விட்டால் போதும். அது நிறைய பார்த்தது கிடையாது, ஓநாய்களெல்லாம் பார்த்தது கூட கிடையாது, காட்டில் வாழ்ந்தது கூட கிடையாது. அப்படிப்பட்ட நரி அந்த சின்ன ஒரு துளி விழுந்த அடுத்த நிமிஷம் அத்தனை எலியும் அப்படியே விரைச்சி போய் நின்றும் பயத்தில். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த எலிக்குட்டிகள்லாம் ஆரோக்கியமான எலிகளாக வளர்ந்ததே கிடையாது. பயத்தினுடைய தாக்கம் ரொம்ப ஆழமானது, ரொம்ப ரொம்ப பராக்கிரமானது, கண்ணுக்கு தெரியாதது. அப்போல்லாம் நினைப்பேன் நான், குழந்தைங்க முன்னால் பெற்றோர்கள் சண்டை போடும்போது குழந்தைகள் மனசு எவ்வளோ காயப்படுது, எப்படி பயப்படுது அப்படின்னு சொல்லி அவள் சொல்லும்பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் வேதனையாகவும் இருந்தது. சந்திக்கக்கூடிய எல்லா அப்பா அம்மாக்கிட்டேயும் கை நீட்டி நான் கேட்கக்கூடிய ஒரு மடிப்பிச்சை இது தான். நம்ம அம்மா அப்பா நமக்கு என்ன கொடுத்தாங்களோ அதை சிதைக்காமல் உருக்குலைக்காமல் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. ஒரு அப்பாவோட அருமை மகனுக்கு எப்போ தெரியும் தெரியுமா? 30 தொடணும். 25 புரியாது, 28 கூட புரியாது. 30 வயசாகி நமக்கு ஒரு 2 வயசு நம்ம கண்ணில் விரலை விட்டு ஆட்டி மேலும் கீழும் ஓடுற ஒரு குழந்தைய பார்க்கும்போது எங்கள் அப்பா என்னை எப்படித்தான் சமாளித்தாரோன்னு அப்போ தான் தோணும். அப்பாவோட அருமை, அம்மாவோட அருமையும் அதே தான். குடும்பங்கள் சிதைஞ்சு போகும்போது நான் நினைக்கிறது உண்டு, ஒரு தாயும் தகப்பனும் சேர்ந்து வரும்போது அந்த குழந்தை எப்படி இருக்குது? குழந்தை மட்டும் பிறக்கிறதா எப்போ யார் சொன்னாங்க? 10 மாதம் சுமந்ததுக்கப்புறம் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கூட நான் சொல்லுவேன், ஆனா பொண்ணான்னு கேட்டால் நான் சொல்லுவேன், நிறுத்துங்க, தப்பாக கேட்குறீங்க, மகனா மகளான்னு கேளுங்க. பிறக்கிற வரைக்கும் தான் ஆனா பொண்ணா, பிறந்ததுக்கப்புறம் அது மகனா மகளா தான். குழந்தை மட்டும் எப்பப்பா பிறந்தது? அத்தனை நாள் வரைக்கும் மனைவியாக இருந்தவ அம்மாவாக பிறக்கிறா, அத்தனை நாள் வரைக்கும் கணவனாக மட்டுமே இருந்தவன் தகப்பனாக பிறக்கிறான். மாமியாராகவும் நாத்தனாராகவும் மாமனாராகவும் கொழுந்தனாராகவும் மச்சானாகவும் இருந்தவங்கெல்லாம் தாத்தாவாகவும் பாட்டியாகவும் அம்மம்மாவாகவும் அப்பப்பாவாகவும் அத்தையாகவும் சித்தியாகவும் பெரியப்பாவாகவும் மச்சானாகவும் பிறக்கிறாங்க. மிக சாதாரணமானது அல்ல அந்த 10 மாதம். கனவுகளை சுமந்து கொண்டு வந்திருக்கோம்.
இந்த குழந்தைக்கு நீங்கள் என்ன உணர்வுகளை கொடுக்க போகிறீங்கிறது மிக முக்கியமானது. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இன்னாடேன்னு பாரதி சொல்லுவோம். இதை விட ஒரு தெய்வீகமான காட்சி அந்த குழந்தை கண்ணில் எப்படி கிடைக்கும்? எங்கள் அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமாக இருக்கிற காட்சியை நான் பார்க்கும்போது மனதுக்குள்ளே என்ன உறுதி வருது? தாய் தகப்பனுடைய சின்ன சீற்றம், சின்ன கோபம், ஒரு கையிலேருந்து வீசி எறியக்கூடிய தட்டோ இல்லை ஃபைலோ அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா அத்தனை சப்த நாடியும் ஒடுங்கி குழந்தை எங்கேயோ திருன்னு முடிச்சுட்டு பயமாக இருக்கும். குழந்தைகிட்ட போய் சில பேர் கேட்கக்கூடிய வன்முறையான கேள்வி கூட, உனக்கு அம்மாவை பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமா? மேடம், இது என்ன வன்முறையான கேள்வி? அது தப்பான கேள்வி. தப்பான கேள்விக்கு சரியான பதில்கள் வந்ததே கிடையாது. அம்மாவை பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குற குழந்தைய வந்து அம்மாட்ட கேட்கும், உனக்கு நான் என்ன பிடிக்குமா இல்லை அப்பாவை பிடிக்குமா அப்படின்னு. அம்மா குழந்தை உயரத்துக்கு அரவணைச்சு சொல்ல வேண்டியது, எனக்கும் அப்பாவை தான் பிடிக்கும், உனக்கும் அப்பாவை தான் பிடிக்கும். ஒரு தடவை சொல்லுங்க, ஒரே ஒரு தடவை. 2 விதமாக குழந்தைங்க கிட்ட வரலாம். குழந்தைய விட உயரமானன்னு குமிஞ்சு பார்த்து பேசுறது ஒன்று, இன்னொன்று குழந்தைய அருக முட்டிங்கால் போட்டு அது தோலை அணைச்சிட்டு பேசுறது ஒன்று. ஒரே ஒரு தடவை சொல்லிக் கொடுங்க, எனக்கும் அம்மா தான் பெருசு, உனக்கும் அம்மா தான் பெருசு, எனக்கும் அப்பா தான் பெருசு, உனக்கும் அப்பா தான் பெருசு, எங்கள் 2 பேருக்கும் நீ பெருசு. நான் பல நாட்கள் பார்த்ததுண்டு. தாயும் தகப்பனும், இளம் தாய் தகப்பன் குழந்தையோட போகும்போதெல்லாம் பார்ப்பேன். ஒரு குழி வந்தது அப்படின்னா அம்மா குழந்தையை தூக்கி இடுப்பில் வச்சுட்டு தாண்டுவா. இதுவே அப்பா அண்ணா திரும்பி அது வாடா அப்படின்ட்டு போயிடுவார். ரொம்ப அழகாக இருக்கும். அது இடுப்பில் தூக்கி வச்சுட்டு தாண்டது எவ்வளவு சத்தியமோ எவ்வளவு ஆரோக்கியமானதோ அவ்வளோ ஆரோக்கியமானது. ஒரு வயசு வந்த உடனே அப்பாவுடைய தைரியத்தில் வாடா அப்படின்னு அது தடுக்கி விழுந்து முட்டியை தட்டிட்டு எழுந்து வரும். ஆனால் அந்த ஆண்மையோடைய பின்னால் இருக்கக்கூடிய அந்த பலம் குழந்தைக்கு ரொம்ப முக்கியமானது. ஒரு குழந்தை மரம் ஏறுறதுக்கும் மேலேருந்து குதிக்கிறதுக்கும் இதெல்லாமே பிற்காலத்தில் வாழை ஏந்துறதுக்கும் சொல்ல ஏந்துறதுக்கும் அந்த குழந்தைக்கு அது பயன்படும். குழந்தையை வளர்க்கும்போது மிக கவனமாக, சரி அடுத்தது இந்த மொழியை நீங்கள் தான் கொடுத்தாகணும், இந்த தாய்மொழியை நீங்கள் தான் கொடுத்தாகணும். ஏன்னா அத்தைகள் ஒரு குழந்தை போதும் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்குள்ள அந்த கான்செப்ட் வந்த போதே அத்தைகள் காணாமல் போனாங்க, சித்திகள் காணாமல் போனாங்க, பெரியப்பாக்கள் காணாமல் போனாங்க, பெரியம்மாக்கள் காணாமல் போனாங்க. அடுத்த வீட்டு ஆண்டியும் எதிர்த்து வீட்டு அங்கிளும் மட்டும்தான் இப்போ இருக்காங்க. ஆண்டி அங்கிளை தவிர வேறு யாரும் இல்லை. யாராவது அத்தைன்னு கூப்பிட்டா இன்னொரு தடவை கூப்பிடு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. சித்தின்னு கூப்பிட்டா எங்கே இன்னொரு தடவை கூப்பிடு அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. மொழியை தயவு செஞ்சு சுமந்து குழந்தைகிட்ட கொடுங்க. மொழி எப்படி உயிர் வாழும்னு இருக்குது. நம்ம சொல்லலாம் பீட்சா, பர்கர்ஸ், கோக்ஸ் அண்ட் இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாதுப்பா. இதனாலலாம் நம்மளை எது மாறப்போகுது? மாறும். ஏன்னா அவை வந்து எடுத்த இடம் எது தெரியுமா? எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இடியாப்பத்தையும் குழிப்பணியாரத்தையும் நகர்த்திட்டு பீட்சாவும் பர்கரும் வந்து உட்காந்துருச்சு. அதுதான் வருத்தம், அதுதான் வருத்தம். எங்கள் அம்மா ஆசையாக பண்ணி கொடுத்ததெல்லாம் இப்போ காணாமல் போயிடுச்சு. எல்லாம் போக சொல்லுவோம் ஒரு நாளைக்கு, இப்படி பனைமரம் என்று ஒன்று உலகில் இருந்தது, வேப்பமரம் என்று ஒன்று இருந்தது, அதே மாதிரி குழிப்பணியாரம் என்று ஒன்று இருந்தது, அதிரசம் என்று ஒன்று இருந்தது அப்படின்னு சொல்லி அதை டெஃபினட் பாஸ்ட் டென்ஸுக்கு கொண்டு போயிடுவோம். மெல்ல தமிழினி சாகும் அப்படின்னு சொல்லத்தகாதவன் சொன்னான் பாரதி வருத்தப்படும் போது. வார்த்தைகள் காணாமல் போகும்போது தமிழ் காணாமல் போயிடும். ஜெயகாந்தன் ரொம்ப கிண்டலாக சிரிச்சுட்டே கேட்பார், லாரன்ஸின் சைக்கிள் டயர் ரோட்டில் பஞ்சர் ஆனது, இதில் எங்கே ஆங்கிலம் இருக்குது, எங்கே தமிழ் இருக்குதுன்னு கேட்பார். லாரன்ஸ் சைக்கிள் டயர் ரோட்டில் பஞ்சர் காணோம். ஒரு தடவை ஒரு கால் டாக்ஸியில் வீட்டுக்கு வரும்போது கூட நான் அந்த முன்னால் ஓட்டுநர்கிட்ட டிரைவர்கிட்ட சிரிச்சுட்டே சொன்னேன், இப்போ இடது பக்கம் திரும்பணும்ப்பா. மேடம் இடது பக்கம் திரும்பணும்ப்பா. புரியலைங்க, லெஃப்ட் திரும்பணும்ப்பா. அப்படி தமிழில் சரியாக சொல்லுங்கள் மேடம். வந்துட்டோம் நாம் அந்த காலகட்டத்துக்கு. நம்ம குழந்தைங்க நம்ம முகம் பார்த்து நிற்கிறாங்க, நாம் சொல்லிக் கொடுக்கணும். இந்த மொழி உங்களுடைய கலாச்சாரத்தின் வெளிப்பாடு. கலாச்சாரங்கிறத நான் ஆடையோடு நிறுத்தலை, ஆனால் ஆடையும் சேர்ந்து கலாச்சாரத்துக்குள்ளே வருது. கலாச்சாரங்கிறத உணவோடு நிறுத்தலை, ஆனால் உணவும் சேர்ந்து கலாச்சாரம் வருது. த ஃபேமிலி தட் ஈட்ஸ் டுகெதர் லிவ்ஸ் டுகெதர்னு எப்போவுமே நான் சொல்வேன். அப்படி பார்த்தா நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலிங்கிறத இன்றைக்கி நிரூபிச்சிட்டிங்க. ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருக்கோம், அடுத்தவங்களில் என்ன இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். இது எதுக்குமே இப்போ நேரம் இல்லை. 24 மணி நேரம் ஓடுறதுக்கு தான் நேரம் இருக்குது. ஓடி ஓடி என்ன பண்ணினோம் அப்படின்னா அடுத்த 24 மணி நேரம் ஓடுறதுக்கு தயாராகிருக்கும். வேறு ஒன்றுமே இல்லை. யாராவது எனக்கு முயலும் ஆமையும் கதை சொன்னால் கூட எனக்கு கோபம் வரும். இது என்ன முட்டாள்தனமான போட்டி? யார் முயலையும் ஆமையும் ஒன்றா ஓட விட்டது? மிக முட்டாள்தனமானது. முயல் வேக வேகமாக ஓடி கடந்த தூரமும் ஆமை ஊர்ந்து ஊர்ந்து கடந்த தூரமும் என்னமோ ஒன்று தான். தூரம் என்னமோ ஒன்று தான்.
சுகிசிவம் சிரிச்சிட்டே சொல்லுவார், முயல் தோற்று ஆமை வென்றதற்கு என்ன காரணம்? முயலாமை தான் காரணம் அப்படின்னு சொல்லுவார். ரைட், கம் பேக். குழந்தைங்களுக்கு தாலாட்டு ரொம்ப தேவைப்படுது, பாடல்கள் ரொம்ப தேவைப்படுது, அப்பா அம்மாவுடைய அரவணைப்பு தேவைப்படுது, தமிழ் தேவைப்படுது, உங்களுடைய அந்த குழந்தையுடைய மழலை தமிழ் மிகவும் தேவைப்படுது. குடும்பத்தை அந்த அளவுக்கு அழகாக மாற்றிட்டீங்க அப்படின்னா தேங்க்யூ. மாற்ற முடியலன்னா தயவு செஞ்சு கொண்டு வாங்க. நம்ம கையை தாண்டி எங்கேயுமே போகலை. நான் சொல்கிறேன், இன்னொரு அனுபவம் கூட நான் சொல்கிறேன். சோஷியல் லெவலில் நீங்கள் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது. என்னை இங்கே கூப்பிட்ட போது கூட நான் சொன்னேன், ஐ எம் சாரி, ஐ எம் நாட் அ செலிப்ரிட்டி அப்படின்னு சொன்னேன். நான் ஐ எம் அ பர்சன் ஹூ செலிப்ரேட்ஸ். எதை செலிப்ரேட் பண்ணுவேன் தெரியுமா? ஐ செலிப்ரேட் மை அனானிமிட்டி. யாரும் இல்லாத எனது தன்மை எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றாக இருக்கும். செலிப்ரிட்டிஸை பார்க்கும்போதெல்லாம் பயமாக இருக்கும். செலிப்ரிட்டிஸை கொண்டாடும்போது இன்னும் பயமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, மின்மினி பூச்சிகளினுடைய ஓட்டத்தையும் பாய்ச்சலையும் வெளிச்சத்தையும் பார்த்து பார்த்து மகிழ்ந்து போகிற நாம் சூரியனை பார்க்காம விட்டுடுவோமோங்கிற ஒற்றை பயம்தான். அப்படி நான் செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா, ஐ செலிப்ரேட் தி எக்ஸ்ட்ராடினரினஸ் ஆஃப் ஆர்டினரி பீப்புள். உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராடினரினஸ் ஆஃப் ஆர்டினரி பீப்புள். பார்க்க சாதாரணமாக இருப்பீங்க, 10 பேர் நடுவில் விட்டால் காணாமையே போயிடுவீங்க. ஆனாலும் உங்களுடைய தனித்தன்மை உங்களுடையது. தகப்பனான உங்களுடைய தனித்தன்மை, தாயாராக உங்களுடைய தனித்தன்மை மிக மிக அழகானது. மதர்ஸ் டேன்னு என்றைக்காவது ஒரு நாள் கொண்டாடினா எனக்கு ரொம்ப கோவம் வரும். 365 நாளும் மதராக இருக்கிற ஒரு பொம்பளை போய் ஒத்த நாளில் ஒரு ஆர்ச்சி காடை கொடுத்து, ஒரு டெட்டி பேர் ஹக்கை கொடுத்து, ஒரு கிஸ்ஸை கொடுத்து, கன்னத்தில் பெக் பண்ணி முடிக்கிறியே அம்மான்னு கேட்பேன் நான். மதர்ஸ் டே வேறு விதமாக கொண்டாடலாம். அம்மாவை உட்கார வச்சு சோறு போடலாம். முதல்ல அம்மா டீ ரொம்ப நல்லா பண்ணுவீங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் போட்டு கொடுங்கங்கிற சொல்கிறத நிறுத்திட்டு, எங்கள் அம்மா டீ ரொம்ப நல்லா போடுவாங்க, எங்கள் அம்மா கிட்டேருந்து நான் படிச்சிருக்கேன், அம்மா உட்காருங்கம்மா நான் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். லெட் நாட் மதர்ஸ் பிகம் டோர் மேட்ஸ் ப்ளீஸ். நான் ரொம்ப கடுமையான வார்த்தையை பயன்படுத்தினா கூட அதுதான் உண்மை. அம்மாக்களையும் அப்பாக்களையும் டோர் மேட்ஸாக மாற்றிட்டோம். அந்த டோர் மேட்டுக்கு ஒரு குணம் இருக்குது. கால் அழுக்காக இருந்தால் மறக்காமல் தேய்ச்சி தொடச்சிக்குவோம். குமிஞ்சு ஒரு நாள் கூட நன்றி சொன்னது கிடையாது. அதுக்கு ஒரு நாளைக்கு அதை காணோன்னா அவ்வளோ கோவம் வரும் நமக்கு. இங்கே இருக்குமே, அது எங்கே காணோம் அப்படின்னு கேட்போம். ஒரு நாளைக்கு நம்ம வரும்போது அம்மாவை காணோன்னா அப்படி கோவம் வரும். ஒரு நாளைக்கு அப்பா கூட்டிகிட்டு வரதுக்கு வரலன்னா அப்படி கோவம் வரும். ஒரே ஒரு நாள் அவங்கள உட்கார வச்சு யூ ட்ரை சொல்லி காமிங்க. இன்னொன்று, நம்ம தாய் தகப்பனை நம்ம எப்படி கொண்டாடுறோமோ அப்படித்தான் நம்ம குழந்தைங்க நம்ம தாய் தகப்பனை கொண்டாடும். என் மாணவர்கள்கிட்ட சொல்கிறேன், அதே தான் உங்ககிட்ட நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். பேருந்தில் ஏறும்பொழுது தமிழில் இப்போ மிகவும் பரவலாக பழக்கப்படுத்துகிற வார்த்தை அந்த பெருசு, இந்த பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் என் மாணவன்கிட்ட சொல்வேன், எங்கள் அப்பாவை யார் பெருசுன்னு சொன்னாலும் எனக்கு வருத்தமாக இருக்கும், என் மாமனாரை பெருசுன்னா வருத்தமாக இருக்கும், என்னுடைய ஆசிரியரை பெருசுன்னு சொன்னால் வருத்தமாக இருக்கும். ஆனால் பேருந்தில் போகக்கூடிய எல்லா பெருசுகளுமே யாருக்கோ அப்பா, யாருக்கோ மாமனார், யாருக்கோ ஆசிரியர். எப்படி நம்மளால் வார்த்தைகள் எப்படி தூக்கி வீச முடியும்னு கேட்பேன். பணிவை சொல்லிக் கொடுங்க. எங்கே பார்த்தாலும் சுலபமாக விற்பனை ஆகக்கூடிய விஷயம் சாஃப்ட் ஸ்கில்ஸ். ரொம்ப மோட்டிவேட் பண்ணணும்னா சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் இப்போ கூட கேட்டது உண்டு, டிஃபைன் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ப்ளீஸ். அப்படின்னா என்ன? அப்படின்னா நல்ல ரெஸ்யூமே எழுதணும், அப்படின்னா நல்ல பேசணும், அப்படின்னா நல்ல கம்யூனிகேட்டிவ் ஸ்கில் இருக்கணும், அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்களே தவிர அது என்னன்னு யாரும் சொல்லலை. அப்போ தான் நான் சொன்னேன், உங்களுடைய டிகிரி, நீங்கள் வாங்கக்கூடிய பட்டமாகட்டும், பட்டயமாகட்டும், நீங்கள் டிப்ளமாவாகட்டும், நீங்கள் வாங்கக்கூடிய எல்லாமே, உங்கள் பேர் பின்னால் நீங்கள் சேர்த்துருக்கிற எல்லாமே நிரூபிக்கக்கூடியது. இட் கேன் பி ப்ரூவ்ட், இட் கேன் பி வெரிஃபைட், இட் கேன் பி வேலிடேட்டட். எல்லாத்துக்கும் நிரூபணம் உண்டு. நிரூபிக்கக்கூடிய எல்லாமே ஹார்ட் ஸ்கில்ஸ். தே ஆர் ஆல் டூயிங் ஸ்கில்ஸ். சாஃப்ட் ஸ்கில் இஸ் அ பீயிங் ஸ்கில். இட்ஸ் அ பீயிங் ஸ்கில். நமக்கா பயின்று 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 வர வேண்டியது. சத்தம் போடாதே அப்படின்னு கத்துறவங்களால அமைதியாருன்னு சொல்ல முடியாது. எனக்குள்ளே பயின்று வரணும். கூட்டு குடும்பமாக இருந்தபோது இந்த சாஃப்ட் ஸ்கில் ஒரு கார்ப்பரேட் கல்ச்சராகவே இல்லைப்பா. வீட்டுக்கு வரவங்கள வாசல்லேருந்து வந்து கூட்டிகிட்டு வந்துடணும். வெளியில் போகும்போது வாசலில் போய் வழி அனுப்பினோம். அவங்க இறங்கி போன வரைக்கும் வீதி முக்கு போனதுக்கப்புறம் டாட்டா காமிச்சோம். திரும்பி வரும்போது அவங்கள பற்றியே நல்ல விதமாக பேசிட்டு வந்தோம். வந்த உடனே ஒரு வாய் தண்ணி கொண்டு போய் கொடுத்தோம். அவங்கள சாப்பிட உட்காரும்பொழுது நின்று பரிமாறினோம். பக்கத்தில் இருந்து இலையை பார்த்து என்ன வேணும்னு பார்த்து பரிமாறினோம். இப்போ ரொம்ப அவசரம், இது எதுவுமே பண்ண மாட்டோம். ஆனால் மறக்காமல் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் மட்டும் போய் 1 மாதம் இருந்துட்டு வரும். வாட் இஸ் அ பிக் கேம்?
யாரை ஏமாத்துறதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு புறப்பாடு? நஷ்டம் எப்படி இருக்கும் தெரியுமா? கண்ணுக்கே தெரியாது. எப்படி பொங்கல் வாழ்த்து யார் கண்ணுக்கும் தெரியாமல் நான் கொண்டு வந்தேனோ அதே மாதிரி நம்மளை விட்டு கரைஞ்சு காணாமல் போகிற கலாச்சாரம் கூட போய் 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் அது இருந்த விஷயமே தெரியும். எங்கள் ஊரில் புலிகளை கொல்றதுனால சேவ் டைகர்னு ஒரு மூமெண்ட் கொண்டு வந்த மாதிரி ஐ வுட் ராதர் சே சேவ் எத்திக்ஸ். காப்பாற்றப்பட வேண்டிய ஒன்று, மனிதநேயம் காப்பாற்றப்பட வேண்டிய ஒன்று. ஒரு அழகான கதையை கொண்டு வந்துடுறேன் நான் இதுக்கு நடுவில். இப்படியே பனி பெய்யக்கூடிய ஒரு இதுதான், மிகப்பெரிய பனி. ஒரு கேப் டிரைவர் நின்றுட்டுருக்காரு. கேப் டிரைவர் அப்படின்னா குதிரை வண்டி ஓட்டக்கூடிய ஒரு வண்டிக்காரர் நின்றுட்டுருக்காரு. பெரும் பனி, சாதாரணமான பனியெல்லாம் கிடையாது. ரஷ்ய நாட்டு கதை அது. பெரிய பனி, வாடகைக்கு ஆள் வரும்னு காத்துட்ருக்காரு. பகலாச்சு, மதியமாச்சு, மாலை நேரமும் ஆச்சு, யாரையும் காணும். இனி வண்டியை ஓட்டி திரும்பி போக வேண்டியதுதான். கையில் காசு இல்லை, ஏதாவது ஒரு வாடகை வந்தால் கூட நல்லாயிருக்கும். பார்த்துட்ருக்கும் பொழுது பார்த்தா ஏதோ ஒரு வாடகை வருது. ஒரு 5-6 சின்ன வயசு பசங்கள்லாம் ஏறுறாங்க. ஏறி உட்காடுறாங்க. நீங்கள்லாம் உங்கள் ஊரில் 40 வருடங்களுக்கு முன்னால் குதிரை வண்டிகள் இருந்திருக்கும். அந்த குதிரை வண்டிகளில் பயணம் போயிருப்போம். இந்த குதிரை வண்டிக்காரர்களுக்குன்னு சில குணம் உண்டு. திரும்பி திரும்பி பேசிகிட்டே வருவாங்க. எந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க, எந்த ஊருக்கு வந்திருக்கீங்க, எந்த வீதிக்கு வந்திருக்கீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க. இது வம்பு இல்லை, இது ஒரு சகதாபம், ஒரு அழகான மனித நேயம். பேசிகிட்டே வராராம் அவர் நம்ம கூட. முன்னே இருங்க, முன்னால் வாங்க அப்படின்னு வேற சொல்லுவார். குதிரை வண்டிக்காரர் முன்னால் இப்போ வர்றதுக்கு சொல்ல ஆள் இல்லை. டீச்சர்ஸும் இப்போ முன்னால் கூப்பிடுறதில்ல. முன்னால் வான்னு பையனை கூப்பிடும்போதெல்லாம் சொன்னேன், எனக்கு துணையாக ஒரு குதிரை வண்டிக்காரர் இருந்தார், அவரும் காணாமல் போயிட்டாருப்பா, தன்னந்தனியாக கூப்பிட்றேன், முன்னால் வாடா அப்படின்னு. இந்த குதிரை வண்டிக்காரர் காத்துட்டே இருக்காரு. கடைசியில் ஒரு 5-6 சின்ன இளவட்ட பசங்க ஏறி வராங்க. 16-17 வயசு பசங்க எல்லாம் வண்டியில் ஏறி உட்காடுறாங்க. இவர் ஏதோ பேசுறதுக்காக திரும்பி திரும்பி பார்க்குறாரு. ஆனால் பேச மாட்டேங்கிறாங்க பசங்க, தங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. ஒரே சிரிப்பு, ஒரே ஆர்ப்பாட்டம். தோஸ் யங் பாய்ஸ் ஆர் டபுளி ட்ரங்க். ட்ரங்க் ஒத்துக்க முடியும், டபுளி ட்ரங்க்னு அப்படின்னு என்ன அர்த்தம்? அடித்த தண்ணி ஒரு போதை, அது பகலானா இறங்கிடும். ஆனால் இளமைன்னு ஒரு போதை இருக்குது தெரியுமா? அது 4 நரை வர வரைக்கும் விடாது. அந்த 4 நரையை கூட கார்னியர் அடிச்சிட்டோன்னா அப்பவும் கூட மறந்துடுவோம் நம்ம. பயங்கரமான போதை. ஏன்னா இளமை தரக்கூடிய போதை எல்லை இல்லாத போதை. கிட்டி ஹெட்டட் தான், காலும் தரையில் நிற்காது, தலையும் ஆகாயத்தை தொடாது, திருசங்கு மாதிரி நடுவில் ஆடிட்டு இருக்கக்கூடிய ஒரு போதை. அவர் ஏதோ சொல்ல முயற்சி பண்ணுறாரு, இந்த பசங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. சொல்ல முயற்சி பண்ணுறாரு, பசங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு இடம் வந்தோடனே அவங்க இறங்கி போயாச்சு, வாடகையை கொடுத்தாச்சு. என்னமோ உருண்டு பரண்டு தொண்டைக்கு வருது பாவம் அந்த ஆளுக்கு, சொல்லலை. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு டிஃபென்ஸ் பர்சனல் ஏறுறாரு மறுபடியும் வண்டியில். அவர் கற்றுன்னு கட்டுறாரு. உனக்கெல்லாம் யார்ப்பா ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் கொடுத்து அங்கே ரோட்டை பார்த்து ஓட்டு, அதே இதேன்னு சொல்லி அதிகாரம் வரும்போது வரக்கூடிய ஆணவமும் அந்த வார்த்தைகளும் அமிலமாக வந்து இவன் மேலே விழுது. படிக்க வேண்டிய மிகப்பெரிய பாடம் நம்ம கேட்ட பாட்டில் தான். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், ஆனால் பணிவு வர்றதுக்கு ஒரு துணிவும் வேணும். ஏன்னா பணிவு அப்படிங்கிறது துணிவுனால வரக்கூடிய விஷயம். கத்துன்னு கத்துறாரு. கத்தி முடிச்சதுக்கப்புறம் அவரும் இறங்கி போயிடுறாரு. குதிரை வண்டிக்காரருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அன்றைக்கி அவ்வளோதான் கையில் காசு. திரும்பி லாயத்துக்கு கொண்டு வராரு. ஊர் விட்டு ஊர் பிழைக்க வந்த ஒரு குதிரை வண்டிக்காரர், ஏழ்மையினால் விரட்டப்பட்டு வந்த ஒரு குதிரை வண்டிக்காரர். வண்டியை அங்கே விட்டுட்டு குதிரையை கட்டி கொண்டு வந்து அதனுடைய தொழுவத்தில் கட்டிட்டு அது வாயில் ஒரு பையை மாட்டி அதில் கொஞ்சம் ஓட்ஸையும் போட்டுட்டு போய் படுக்க போகிறார். எப்பொழுதுமே இவர் படுக்க போகும்போது ஒரு சின்ன பையன் அவருக்காக காத்துட்ருப்பான். அவர் வந்தால் அவங்ககிட்ட எல்லா கதையும் பேசி முடிச்சு, ஊர்க்கதையெல்லாம் பேசி முடிச்சுட்டு தூங்க போவார். போகிறாரு. போய் பார்த்தா அன்னைக்கின்னு பார்த்த அந்த பையனும் தூங்கிட்டான். முதல்ல என்ன பேசுறதுன்னு இவருக்கு தெரியல. கொஞ்ச நேரம் அந்த பையனே பார்க்குறாரு. யார்கிட்டையாவது பேசினா தான் தேவையில்ல போல இருக்குது. தழும்பி வழியுது வார்த்தைகள்லாம் வெளியில். நேராக வராரு. ஒரு சின்ன ஸ்டூல் இழுத்து போட்டுக்கிறாரு. அந்த குதிரை மேலே அப்படியே சாஞ்சிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரிந்த மிக அந்யோன்யமான நண்பன் அந்த குதிரை தான் அவருக்கு. அது மேலே சாஞ்சிட்டு சொல்கிறாரு, ஊர் விட்டு ஊர் வந்திருக்கேன். பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, என்னுடைய சின்ன பையனுக்குன்னு செய்தி வந்தது. பணம் ஏதாவது கொண்டு போனால் தான் அவனுக்கு வைத்தியம் பார்க்க முடியும். அதுக்காக தான் இந்த ஓட்டம் ஓடுறேன். இன்றைக்கி காலையில் தான் செய்தி வந்தது, பையன் உயிரோடு இல்லைன்னு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அந்த குதிரை மேலேயே சாஞ்சிட்டு கேட்பார், உனக்கு ஒரு குட்டி இருந்து அந்த குட்டியும் இறந்து போனால் உனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் இல்லையா? அவ்வளோதான். ஆண்டன் செக்காவ் எழுதின கிரீஃப் அப்படிங்கிற கதை இது. கதை சொல்ல நான் வரல, ஆனால் இந்த கதையினோட ஆழம் வேறு இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய நபருடைய முகத்தில் இருக்கக்கூடிய கலக்கம் நமக்கு தெரியல, கண்ணில் இருக்கக்கூடிய வருத்தம் நமக்கு தெரியல, வேதனை தெரியல. ஆஃபீஸுக்கு போகிறோம், நண்பர் ஹாய்ன்னு சொல்லிட்டு போகிறாரு. எப்பவும் சொல்கிற ஹாய் மாதிரி இல்லை இன்றைக்கி. எப்பவும் கொடுக்குற கையினுடைய இறுக்கம் மாதிரி இல்லை. முகத்தில் சிரிப்பு இல்லை.
லஞ்ச் டைமில் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, டிஃபன் பாக்ஸ் வச்சுருக்காங்க, திறக்கிறாங்க மூடுறாங்க, திறக்கிறாங்க மூடுறாங்க. எத்தனை பேர் கண்ணுக்கு இந்த காட்சிகள் தெரியுது? எத்தனை பேர் மனசுக்கு இந்த காட்சிகள் தெரியுது? ஒரு காக்கா இறந்து விழுந்தா கூட ஊரெல்லாம் கூடி காக்கா கத்தும். ஒரு நாய் வலி தாங்காமல் ஒளியிட்டா கூட எல்லாரும். பாரதி கேட்குற மாதிரி மனிதர் நோக மனிதர் பார்க்கும் பார்வை இனி உண்டு. சோஷியலி உங்களுடைய ரெலவன்ஸ் இதாக தான் நான் பார்க்குறேன். யூ ஹவ் காட் டு டூ சம்திங். நீங்கள் ஆல்ரெடி செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் கண்டினியூ. இது ஊர் கூடி தேர் இழுக்கிறது அப்படின்னு எங்கள் ஊரில் சொல்லுவோம். தேரில் தெய்வத்தை கொண்டு வந்தாச்சு, தேரை நில விட்டு எடுத்தாச்சு. ஊரில் உள்ள பெரிய பெரிய பண்ணையாட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க மரியாதை வாங்கிப்பாங்க, அவங்களுக்கு மாலை போடுவாங்க, உண்டாசெல்லாம் கட்டி விடுவாங்க, ஊர் மரியாதையெல்லாம் அவங்க வாங்கிப்பாங்க. ஆனால் தேர் வடத்தை அவங்க பிடிச்சி இழுத்ததே கிடையாது. தொட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. தொட்டு கொடுத்துட்டு போனால் சாமி வராது. அந்த தேர் வடத்தை பிடிச்சி இழுக்கிறதுலாம் யார் தெரியுமா? நம்மளை மாதிரி வாழ்க்கையில் கஷ்டம்னா என்ன தெரிஞ்ச நபர், வலினா என்ன தெரிஞ்ச நபர், விழறதுனா என்னன்னு தெரிஞ்சவங்க, விழுந்து எழுந்திருக்கிறதுனா என்னன்னு தெரிஞ்சவங்க, எழுந்திருக்கிறதுக்கும் விழுறதுக்கும் ஒரே அளவு தான் சக்தி வேணும்னு புரிஞ்சுக்கிட்டவங்க, விழறவனை பார்த்து ஐயோ விழுந்துட்டானேன்னு ஓடி போய் கை நீட்டக்கூடிய சாதாரண மனிதர்கள் தேர் வடம் பிடிச்சி இழுத்தா தான் தேர் நிலைக்கு வரும், தெய்வம் கோவில் போய் சேரும். யூ ஹவ் காட் அ கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. வலி தெரிந்தவர்கள் நீங்கள் எல்லாமே, வேதனை புரிஞ்சவங்க நீங்கள். வேதனை எப்படி இருக்கும்னு தெரியும். உங்களுடைய வேதனையெல்லாம் வாயால் சொல்லக்கூடிய சாதாரண வேதனை கிடையாது. தமிழில் வார்த்தைகள் கிடையாது உங்களுடைய வேதனையை. பல நேரங்கள் உங்களை நினைக்கும் போது கண்ணெல்லாம் இருண்டு கலங்கி போகுது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது உங்களுடைய விஸ்வரூபம் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டிய உதவியை தான் கொஞ்ச நேரம் முன்னால் ஐயா இன்னொரு விதமாக சொன்னார். ஐயா சொல்லும்பொழுது சில பேர் கேட்டிருக்கலாம், சில பேர் கேட்காமல் இருந்திருக்கலாம். நான் சொல்கிறதையும் அதையே தான் சொல்கிறேன். ஒருவேளை என் குரலை ஏற்ற இறக்கம் இருக்கலாம், இல்லை உங்கள் மனசு என்ன ஃப்ரீக்குவென்சியில் இருக்கோ அந்த ஃப்ரீக்குவென்சிக்கு என் குரலை நான் டியூன் பண்ணிக்கலாம். மைக்குக்கு பதிலாக உங்கள் மனசை தான் என் கையில் பிடிச்சிட்ருக்கேன். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் நிறையா இருக்குது. செய்ய வேண்டிய தான தர்மங்கள் ரொம்ப ரொம்ப நிறையா இருக்குது. கொடுக்க வேண்டிய விரல் நிறையா இருக்குது. உங்கள் விரலை பிடிச்சிக்கிட்டா பத்தலையா, கையை கொடுங்க. கையை பிடிச்சிட்டாலும் பத்தலையா, தோளை கொடுங்க. தோள் கொடுத்தாலும் பத்தலையா, தூக்கி இடுப்பில் வச்சுக்கோங்க. நீங்கள் கொண்டு போய் விடுறதுக்காகவே நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. கால்கள் முடமாகலை, அவங்களுக்கு கைகள் போகலை, மனசில் வலு இல்லை, மனசில் தெம்பு இல்லை, மனசில் தைரியம் இல்லை. அவங்க உயரத்துக்கு பக்கத்தில் போய் நின்று கூப்பிட்டு பாருங்கள். they will positively come. everybody is waiting for a nod from you. உங்ககிட்ட ஒரே ஒரு நாள் தலையாசை, வேறு எதுவும் இல்லை. திரும்பி போகும்பொழுது என் வார்த்தைகளை கொண்டு போனீங்களா, ரொம்ப நன்றி. இல்லை இங்கே இருக்கக்கூடிய சேர்லேயே விட்டுட்டு போயிட்டீங்களா, ரொம்ப நன்றி. இத்தனை நேரமும் என்னுடைய பேச்சை எல்லாரும் கவனிச்சிங்கன்னு நான் போய் சொல்ல மாட்டேன். ஆனால் இத்தனை நேரமும் கவனிக்காமல் இருந்திருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். எங்கேயோ பராக்கு பார்த்து உட்காந்துருந்த நேரம் என் வார்த்தைகள் உங்கள் நெஞ்சை தொலைச்சி உள்ளே போய் உட்காந்துருக்கும். அந்த தைரியம் இல்லைன்னா மேடைக்கு வரமாட்டோம் இல்லையா? அந்த தைரியம் இல்லைன்னா கண்ணு பார்த்து பேச மாட்டோம் இல்லையா? உங்ககிட்ட சொல்ல வேண்டிய இந்த கடமைக்காக மொழியை நீங்கள் தான் வளர்க்கணும், மொழியை நீங்கள் காப்பாற்றணும், கூட இருக்கணும். இதே போராட்டம் தமிழ்நாட்டில் நான் ஈடுபட்டிருக்கேன். எங்களுடைய குழந்தைகளும் தமிழ் தான் பேசுது, தமிழ் பேச மாட்டேங்குது. சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. எங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. எங்கள் குழந்தைகள்கிட்ட நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. டாஞ்சூர் அப்படின்னு சொல்கிற குழந்தைய நிறுத்தி தஞ்சாவூர்னு சொல்லு, நாக்கை மடித்து ஒழுங்காக சொல்லு. தஞ்சாவூர், டாஞ்சூர் என்ன தப்பு? ஆங்கிலேயனுடைய வாய் அமைப்பு அப்படி அவருக்கு வரலை, அதனால் டாஞ்சூர். உனக்கு என்னம்மா கேடு? அவ்வளோதான். நமக்கு என்ன கேடு? திருச்சிராப்பள்ளின்னு சொல்லு, திரு அனந்தபுரம்னு சொல்லு, திருச்சிவப்பேரூர்னு சொல்லு. நாக்கம் அடித்து அழகாக தெளிவாக சொல்லி பழகு. சரி, கொண்டு வந்து ஒரு நிலையில் நிறுத்தியாச்சு. குழந்தைங்களுக்கு எல்லா வசதிகளும் கொடுத்துட்டீங்க. அதையும் சொல்லிட்டு போனால் தான் சரியாகும். எங்கள் ஊர்லேயும் இப்படி ஏழைகளாக இருந்தவங்கலாம் படித்து மேலே வந்து நடுத்தர வர்க்கத்துக்கு வந்து அதையும் தாண்டி ஓரளவு மேட்டுக்குடியாகவே ஆயாச்சு. குறைந்தபட்சம் 2 கார்களாவது இருக்கக்கூடிய வீடுகள் நிறைய ஆயிடுச்சு. நாங்கள் பண்ண ஒரு பெரிய தப்பு இருக்குது. எங்கள் அம்மா அப்பா தடம் புரளாத இடங்களில் நாங்கள் தடம் புரண்டுட்டோம். குழந்தைகளுக்கு அன்பு நினச்சிட்டு செல்லம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்களும் அதே தான் பண்ணிகிட்ருப்பீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி லவ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பேம்பரிங். நமக்கு அடையாளம் தெரியலைங்கிறது மட்டும்தான் சத்தியம். அன்பு கண்டிக்கும். அன்பு கண்ணு பார்த்து தப்புன்னு சொல்லும். அன்புக்கு கசப்பு தெரியாது, காழ்ப்பு தெரியாது. அன்பு அரவணைக்கும். அன்பு குளிர்காய அனுமதிக்கும். அன்பு சுடும். அம்பு இதமாக இருக்கும்.
செல்லத்துக்கு இது எதுவுமே தெரியாது. செல்லம் பயப்படும். செல்லம் கோழைத்தனமானது. குழந்தைக்கு வேணுமோ வேண்டாமோ கொடுத்துக்கிட்டே இருக்கும். கேட்காததெல்லாம் கொடுக்கும். லஞ்சமாக கொடுக்கும். லஞ்சமாக கொடுக்கறதெல்லாம் அன்புன்னு ஒரு பேரும் பண்ணும். குழந்தை ஒரு தடவை சீறினா ஆடி போயிடும் இந்த செல்லம். எனக்கு தெரிந்த எத்தனையோ பெற்றோர்கள் குழந்தைங்களை கடுமையாக திட்டுறதுக்கு பயப்படுறாங்க. நம்ம ஏதாவது சொல்லி குழந்தைங்க ஏதாவது பண்ணிடுச்சுன்னா நான் மறுபடியும் கூப்பிட்டு கேட்பேன், அது என்னங்க நீங்கள் ஏதாவது சொல்கிறது, குழந்தைங்க ஏதாவது பண்ணுறது? ஏன் அந்த குழந்தையுடைய அறையில் இருக்கக்கூடிய டவர் போல்ட்டை கூட கழட்டி வச்சு அப்பா அம்மா இருக்காங்க. அது ஏதாவது பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? எங்கள் அப்பா அம்மாவுக்கு அந்த பயம் வந்ததே கிடையாது. என் தாத்தா பாட்டிக்கு சுத்தமாக அந்த பயமே கிடையாது. கன்னம் பழுக்கிற மாதிரி ஓங்கி ஒன்று வைப்பாங்க. ஆனால் அடுத்த நிமிஷம் அவங்களே தான் கோவிலுக்கும் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த அடியில் திருத்தணுங்கிற எண்ணம் தான் இருந்திருக்கே தவிர தாக்கணுங்கிறதே கிடையாது. ஆனால் இப்போது பயந்து 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 வாழக்கூடிய ஒரு தாய் தகப்பனாக மாறியாச்சு. குழந்தைங்களை கண்டிக்கக்கூடாது, குழந்தைங்களை எதுவும் சொல்லக்கூடாது. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். கோழி மிதித்து குஞ்சு முடமாகாது. அப்பா அம்மாவும் ஆசிரியரும் கண்டித்து இதுவரைக்கும் கெட்டுப்போன குழந்தைங்க கிடையாது கிடையாது. கண்டிப்புக்கும் கடுமைக்கும் வித்தியாசம் தெரியாமல் போகும்போது வேணால் சின்ன சிராய்ப்புகள் ஏற்படலாம். கண்டிப்பு ரொம்ப ஆரோக்கியமானது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்பா மகனை கண்டித்தால், உங்கள் ஊர்லேயும் அதெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், எங்கள் ஊரில் இன்னும் மிச்சம் இருக்குது. அப்பா மகனை கண்டித்தா தயவு செஞ்சு அம்மா குறுக்க பாயாமல் இருங்க. அவ்வளவு. என்ன என் மகனை எதுக்கு திட்டுறீங்கன்னு கேட்காதீங்க. ஒரு 35 வயதான ஆண் 13 வயதான ஒரு ஆணை திருத்தும்போது ஒரே ஒரு எண்ணம் தான் மனசில் இருக்குது. அந்த வழியில் பூரா குழி இருக்குது, பள்ளம் இருக்குது, மேடு இருக்குது, தடுக்கும், ஜாகிரதை. அதுதான். அப்படி ஓடி வந்து அம்மா அப்பா என்னை திட்டுறாரு அப்படின்னா நானே திட்டணும்னு நினச்சேன், உங்கள் அப்பாவா திட்டுறாரு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி அம்மா மகளை கண்டிக்கும்போது ஐ ரிக்வெஸ்ட் ஆல் தி ஃபாதர்ஸ், த டார்லிங் ஃபாதர்ஸ், குறுக்க பாயாதீங்க ப்ளீஸ். நான் சொல்கிறது ரொம்ப ஆன்டிக்வேட்டடாக புராதனமான வழக்கிலிருந்து ஒழிந்து போன ஒரு விஷயமா தோணினா கூட உண்மை அதுதான். அம்மா திட்டும்போது அப்பா குறுக்க வராதிங்க. என் பொண்ணை இப்போ பார் திட்டிகிட்டே இருக்காதேம்மா அப்படின்னு சொல்லாதீங்க. அம்மா இந்த உடை சரியில்லைன்னு சொல்லும் பொழுதோ, இந்த நடத்தை சரியில்லைன்னு சொல்லும் பொழுதோ, இந்த கோபம் சரியில்லைன்னு அம்மா சொல்லும் பொழுதோ, வாழ்க்கையில் இருந்து வெளியில் வந்த ஒரு பெண்மணி அவளுக்கு தெரியும் எங்கே பள்ளம் உண்டு, எங்கே மேடு உண்டு, எங்கே சிராய்க்கும், எங்கே விழும் அப்படின்னு. அம்மா கண்டித்து வளர்த்த பெண் கண்டிப்பாக மோசம் போனதில்லை. அப்பா கண்டித்து வளர்த்த ஆண் கண்டிப்பாக மோசம் போனதில்லை. கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை அப்பா அம்மாவுக்கு நடுவில் தயவு செஞ்சு கொண்டு வந்துடாதீங்க. நமக்கு 2 பேருக்கும் கோவம்னா உள்ளே போய் அடிச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு நடுவில் கொண்டு வந்துடாதீங்க. கண்டித்து வளர்க்குறது ரொம்ப அழகான விஷயம். மேம், நாங்கள் ஏன் வசதிகளை எங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது தப்பா? யார் தப்புன்னு சொன்னாங்க? ஆனால் வாழ்க்கை 2 விஷயத்தை கொடுத்ததே, உங்கள் எல்லாருக்குமே கொடுத்துருக்கே. 40 வயது தாண்டின எல்லாருமே இதை அனுபவித்தவங்க தானே. கத்தோபனிஷத்தில் மிக அழகாக வரக்கூடிய ஒரு கதை. நச்சிகேதஸ்னு ஒரு சின்ன பையன், அவங்க அப்பா வஜ்ரவஸ் அப்படிங்கிற ஒரு முனிவர். அவர் யாகம் பண்ணுவார். யாகம் பண்ணிவிட்டு தனக்கு பிடித்தமான விஷயங்கள் எல்லாம் கொடுப்பார். அப்படி தான் சட்டம், அப்படி தான் கொடுக்கணும். ஆனால் அப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா? யாகம் பண்ணிவிட்டு தனக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் கொடுப்பார். இதுக்கும் ஒரு தானம்னு நம்மெல்லாம் பேர் சொல்கிறது உண்டு. நமக்கு வேண்டாததெல்லாம் கொடுத்துட்டு தானம்னு சொல்லிடுவோம். நம்ம பயன்படுத்துறதை கொடுத்தா தான் அதுக்கு பேர் தானம். குழந்தை பார்த்துட்டே இருப்பான். இல்லை, இது உண்டு, நமக்கு உண்டு. இந்த ஒரு நல்ல பழக்கம் நமக்கு உண்டு. எங்கள் ஊர்லெலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு 3 நாள் பழையதாக போனதை வேலைக்காரமாக கொடுத்துட்டு நாங்கள் வேலைக்காரமாக்கு எல்லாம் கொடுத்துருவோங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உண்டு. பண்ணுவோம். நம்ம ஒரு மாதிரி ஒரு நூதனமான ஹிப்போக்ரெட்ஸ். நாம் பளிச்சின ஹிப்போக்ரெட்டுன்னு தெரியாது, ஆனால் கொஞ்சம் உள்ளார்ந்து பார்த்தோன்னா ரொம்ப ஹிப்போக்ரஸி உள்ள ஆட்கள் தான். ரைட்? இந்த வஜ்ரவஸ், அந்த நச்சிகேதஸ் அப்படிங்கிற அந்த சின்ன குழந்தைக்கு தகப்பன் அவர் தான், குருவும் அவர் தான். குழந்தைகள்லேயே அவன் தான் பெஸ்ட், அவருடைய மாணாக்கர்களையும் அவன் தான் பெஸ்ட். சர்வஸ்ரேஷ்டன் அப்படின்னு சொல்லுவோம், த பெஸ்ட். அவன் பார்க்குறான், அப்பா சம்மந்தம் இல்லாமல் செத்து போயிடுமோன்னு இருக்கக்கூடிய கேட்டல் விச் ஆர் ஜஸ்ட் 1 foot to the grave அதெல்லாம் கொடுத்துட்ருக்காரு. குழந்தைக்கு மனசு தாங்கவே முடியல. போய் அப்பாவை பிடிச்சி கூப்பிட்டு கேட்குறான், அப்பா என்னை யாருக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம்? உங்களை இருக்கிறதுலே பெஸ்ட்டு நான், என்னை யார் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, அப்பா நல்லதை தானே கொடுக்கணும், அல்லதெல்லாம் கொடுக்குறீங்களேன்னு அவன் இன்டைரக்டாக சொல்கிறான். 2வது தடவையும் கூப்பிட்டு கேட்குறான். இந்த குழந்தைங்க யாராவது வீட்டுக்கு யாராவது வந்தாலே இந்த தொந்தரவு பண்ணோம், கூப்பிட்டு நம்மள மானத்தை வாங்கும். சரி, மறுபடியும் கூப்பிட்றான். கோவம் தாங்காமல் வஜ்ரவஸ் சொல்கிறாரு,
டு டெத், சாவு கொடுக்குறேன் போடா அப்படின்னுறாரு. எங்கே வாக்குறுதி கொடுத்தாலும் காப்பாற்றணும், வேள்வி நடக்கக்கூடிய யாக மண்டபத்தில் கொடுத்தா கண்டிப்பாக காப்பாற்றணும். இதெல்லாம் கதைகளாகவே வச்சுக்கலாம், நம்ப வேண்டாம். சரி, பையன் உடனே கிளம்பி போயிடுறான். ஹி கோஸ் இன் சர்ச் ஆஃப் டெத். போய் அங்கே வெயிட் பண்ணுறான். இந்த கதைகள் எல்லாமே ஆலிகரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். த பாய் வெயிட்ஸ் ஃபார் டெத். 3 நாள் காத்துட்ருக்கான். மரணத்தினுடைய பணியாட்கள்லாம் வந்து அவனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க, சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. குழந்தை சிரிச்சுட்டே சொல்கிறான், நானே சாவிற்கு உணவாக வந்திருக்கும் போது நான் எப்படி உணவை சாப்பிட முடியும், வேண்டாம் அப்படின்னு. 3 நாள் கழித்து டெத் வரதாக தான் கதை. வந்து பார்க்கும்போது இந்த பையனை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சாவுக்கு. என்னப்பா அது, நான் தானே தேடி போவேன், நீ என்னை தேடி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி 3 நாள் இங்கே இருந்தே இல்லையா, 3 வரங்கள் தரேன், வாங்கிட்டு ஓடியே போயிடு அப்படின்னு சொன்னோம். சரி இங்கே கேளு அப்படின்னோடனே குழந்தை முதல் கேள்வி கேட்குறான். நல்ல கேள்விகள் கூட நல்ல பதில்களுக்கு காரணமாக அமையும். நல்ல ஆசிரியர் யார் தெரியுமா? when the teacher is blessed with the best set of students who ask the most challenging question. சவாலான கேள்வி கேட்கக்கூடிய குழந்தைகள் வாய்க்கப்பெற்ற ஆசிரியர்கள் மட்டும்தான் புத்திசாலி ஆசிரியர்களாக இருக்க முடியும். இப்போது எவன் கேளுன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அந்த குழந்தை முதல் கேள்வி கேட்குறான், என்ன வீட்டுக்கு போன்னு சொல்லிடுங்க, ரைட், போ போ ஓடு பார்க்கலாம், அப்பா கிட்ட திரும்பி ஓடு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரே ஒரு வரம் வேணும் எனக்கு. என்ன வரம்? இறந்து போன நபர் மனதுக்கு எத்தனை நெருக்கமான நபராக இருந்தாலும் இறந்து போனவர்கள் திரும்பி வந்தால் ஏற்றுக்கொள்கிறதுக்கு நமக்கு பயமாக இருக்கும், தயக்கமாக இருக்கும், அச்சம். அப்பா கிட்ட நான் திரும்பி போனால் தயக்கமோ பயமோ அருவருப்போ இல்லாமல் அப்பா ஏற்றுக்கணும். வரம், முதல் வரம் கொடுத்தாச்சு. டெத்துக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. என்னப்பா ஆள் தெரியாமல் வரம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோமோ, குழந்தை ரொம்ப தீர்க்கமாக இருக்கானே, ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கானே, 2வது வரம் என்ன அப்படின்னு கேட்டோன்னு கேட்குறான். எப்படி நெருப்பில் போடுறது மட்டும் ஒன்று வந்து சேர்ந்து அடையிற மாதிரி சொல்கிறாங்க. வாட் எவர் இஸ் ஆஃபர் டு ஃபயர் ரீச்சஸ் யூ. அது எப்படி? பதில் வருது, ஃபயர் இஸ் அ பியூரிஃபயர். நெருப்புக்கு மட்டும் அந்த தனித்தன்மை உண்டு. தண்ணீரை உங்களால் கலப்படம் பண்ண முடியும், யூ கேன் கண்டாமினேட் வாட்டர், பொல்யூட் ஏர், ஸ்பேஸை கண்டாமினேட் பண்ண முடியும், பூமியை பண்ண முடியும், எல்லாத்தையும் பண்ண முடியும். நெருப்பை மட்டும் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபயர் இஸ் அ பியூரிஃபயர். இல்லைன்னா சும்மா வள்ளுவன் சொல்லுவானா, தன்னெஞ்சே தன்னை சுடும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி வார்த்தை வந்து விழுது பாருங்கள். எங்கேயோ ஒரு 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 உபநிஷத்தில் சொன்னதும் வள்ளுவன் சொன்னதும் ரொம்ப அழகாக சொல்கிறான்ல, தன்னெஞ்சே தன்னை சுடும். ஒரு தடவையாக சொல்கிறான் இல்லையே, தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. இதை விட ஒரு டாக்டர் மாதிரி பேசுகிறதுக்கு வேறு யாரும் கிடைக்க மாட்டாங்க. எல்லா புண்ணும் மேலால் ஆறும், தீப்புண் மட்டும்தான் முதல்ல உள்ளே ஆறணும். ஆறாதில் ஆறாதேன்னு ஒரு இழுவேற, நாவினால் சுட்டவடு. ஸோ பையன் கேட்ட உடனே சரி, ரொம்ப அழகான கேள்வி கேட்டிருக்கேன். ஃபயர் இஸ் அ பியூரிஃபயர். எந்த நெருப்பில் எதெல்லாம் இடப்பட்டாலும் அது என்னை வந்து அடையும் அப்படின்னா, நல்ல விஷயத்துக்காக எங்கே நெருப்பு ஏற்றப்பட்டாலும் அந்த நெருப்புக்கு இனிமேல் நச்சிகேத அக்னின்னு பேர். சரி, இதெல்லாம் இல்லை நான் சொல்ல வந்த கருத்தினுடைய 3வது பாயிண்ட் இதுதான். பையன் அடுத்த நிமிஷம் கேட்குறான், நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறான். டெத்துக்கு ரொம்ப கஷ்டமான கேள்வி. அன்றாடம் பார்க்குறோம் ஆனாலும் எனக்கு வராதுன்னு நம்புகிறோம். அன்றாடம் பார்க்குறோம் ஆனாலும் பார்த்தா பயமாக இருக்குது. நீங்கள் யார் அப்படின்னு டெத்தை கேட்கும்போது டெத் சிரிச்சிட்டே சொல்லுது, இங்கே பாரு, நல்ல குழந்தையான், நான் கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டு ஓடியே போயிடுவேன். என்ன இதெல்லாம் கேட்கக்கூடாது, சரியா? எங்கே ஓடு பார்க்கலாம், உனக்கு நீண்ட ஆயுள் தரேன். நீண்ட ஆயுள் யாருக்கு வேணும்? முதுமை வந்துருச்சுன்னா. அதனால் நித்திய இளமை தரேன். நித்திய இளமை நீண்ட ஆயுளும் போதுமா? நித்திய ஆரோக்கியம் தரேன். அது மட்டும் இல்லை, நல்ல மனைவி தரேன். அது மட்டும் இல்லை, குறைவில்லாத செல்வம் தரேன். அது மட்டும் இல்லை, ஏவாத மக்களை தரேன். கூப்பிட்டு வேலை சொல்ல வேண்டிய தேவையில்லாமல் நீ திரும்பி பார்த்தோன்னே ஓடி வந்து உதவுற குழந்தைங்கள தரேன். பெரும்பாலும் குழந்தைகள் தான் பெற்றோருடைய நோய்க்கே காரணமாக இருப்பாங்க. சரி, எல்லாம் தரேன், எங்கே வாங்கிட்டு ஓடு அப்படின்ன போது நச்சிகேத சொல்கிறான், எனக்கு இது எதுவும் வேண்டாம், நீ யாருன்னு சொல்லு. என்ன காரணம் அப்படின்னா, டெத் அப்புறம் சொல்லுது, 2 விஷயங்கள் மனிதர்களுக்கு தரேன். ஒன் இஸ் கம்ஃபர்ட், த அதர் ஒன் இஸ் ஹாப்பினஸ். மோஸ்ட் பீப்புள் மிஸ்டேக் comfort for happiness. That's what we have done to our generation. நம்ம குழந்தைங்களுக்கு கம்ஃபர்ட்ஸ் நிறைய கொடுத்துட்டோம், கேட்குற மாதிரியெல்லாம் வசதிகள் கொடுத்துட்டோம். நம்ம அம்மா அப்பா கொடுக்கல, அதுக்காக அவங்க ஒன்றும் மோசம் போகலை. they taught us what is happiness. we have given our children comfort. வசதிகள் ஒரு நாளும் மனிதனை மகிழ்ச்சியாக வைத்திராது. வசதிகள் ஒரு நாளும் மனதை திருப்திப்படுத்தாது.
வசதிகளுக்கான ஏக்கங்கள் வளர்ந்துட்டே போகும். நானாக பார்த்து இது போதும்னு சொன்னால் மட்டும்தான். கஞ்சியை குடிச்சிட்டு இருந்த போதும், கூழை குடிச்சிட்டு இருந்த போதும், நடந்து ஓடி போய் பள்ளிக்கூடத்துக்கு போன போதும், பஸ்ஸில் போன போதும், அண்ணா பயன்படுத்தின புத்தகத்தை நான் பயன்படுத்தின போதும், அண்ணா வச்சுட்டு இருந்த ஜாமெட்ரி பாக்ஸை நான் பயன்படுத்தின போதும், அவனுடைய அட்லஸை நான் பயன்படுத்தின போதும், சர்வ நிச்சயமாக படுத்த போது தூக்கம் வந்தது. ஒரு மைசூர் பாக்கை வீட்டில் பண்ணிவிட்டு, அம்மா மைசூர் பாக்கு வேணுமா அப்படின்னு கேட்டால் அம்மா அடுத்த நிமிஷம் சொல்லுவாங்க, போய் உங்கள் அண்ணா தங்கை எல்லாரையும் கூட்டிகிட்டு வா. சரி, அண்ணா தங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரலான்னா அண்ணன் வரும்போது தங்க வர மாட்டா, தங்க வரும்போது அக்கா வர மாட்டாங்க. எல்லோரும் வரதுக்குள்ளே மத்தியான நேரம் சாப்பாட்டு நேரம் வந்துடும். சாப்பாட்டு நேரத்தில் எதுக்காக உட்காந்து சாப்பிடு? சரி, சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ தானே சாப்பிட்டேன், அதுக்குள்ளே எதுக்கு ஸ்வீட்டு? போ. எனக்கு காத்துட்ருக்கிறது பழக்கமாக இருந்தது. ஒரு உணவுக்காக காத்துட்ருக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்படி ஒரு பாடல் ஒரு காலத்தில் இருந்தது. தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்து சுட்ட தோசை. இது நர்சரி ரைம். ஆனால் எங்கள் ஊரில் இருந்த எக்கனாமிக் கண்டிஷன் பற்றின நர்சரி ரைம். அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, அண்ணனுக்கு 2, பாப்பாவுக்கு 1. தின்ன தின்ன ஆசை, திருப்பி கேட்டால் பூசை. ரைட்? எண்ணி சுட்ட அப்பம்னு ஒன்று சொல்லுவோம். இவ்வளோதான். உனக்குன்னு வச்சது. நீ அதிகமாக கேட்டால் யாருக்கோ இல்லை, அவ்வளவே தான். வறுமை கிடையாது, ஏழ்மை கிடையாது, ஆரோக்கியமான சிக்கனம் அப்படின்னு ஒன்று உண்டு. ஹெல்த்தியான எக்கனாமிக் கண்டிஷன், பகிர்ந்து கொடுக்கறது. நிலாச்சோரெல்லாம் அதனால் வந்தது தான். ஒத்தத்தையாக உட்காந்து சோறு போட்டால் எல்லாருக்கும் பத்தாது அப்படிங்கிறதுக்காக காலையில் பண்ண குழம்பு பொரியல் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து பெருசையும் சின்னதையும் ஒன்றா உட்கார வச்சு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இப்படி வழித்து சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே பாட்டி எழுந்திரிச்சு போயிடுவாங்க. மிச்சதுக்கு தண்ணி குடிச்சிக்கோ அப்படிம்பாங்க. தண்ணி குடிச்சு சரியாயிடும். ஒன்றும் குறைஞ்சி போகலைப்பா. இந்த சிக்கனத்தை சொல்லிக் கொடுக்க மறந்துட்டோம். ஒரு பொருளை அப்போ அந்த கையில் வச்சுக்கிட்டு அந்த மைசூர் பாக்கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அம்மா கேட்பாங்க, அதான் வேணும்னு கேட்டு எத்தனை நேரமாக நச்சிட்டே இருந்தேன், திங்க வேண்டியது தானே அப்படிம்பாங்க. நான் சொன்ன பதில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. தின்னா தீந்து போயிடுமே. ரைட்? ஆனால் இப்போ என்ன பண்ணுறேன், பாக்ஸ் ஃபுல் ஆஃப் ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்து என் ஒத்த குழந்தைகிட்ட கொடுக்குறேன். அது தான் தின்னு துப்பி கீழே போட்டு பிசுக்கி அடித்து எல்லாம் பண்ணி முடிக்கும்போது திகட்ட வாழ்க்கையை கொடுத்தீங்கன்னா திதிப்புன்னா தெரியாமல் போயிடும். திதிப்பு தெரியணும்னா திகட்டக்கூடாது. எங்கேயாவது நான் வறுமை சொல்லவே இல்லை. உங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னு புரியுது. புரியாத மாதிரி பாவனை வேணால் பண்ணலாமே தவிர புரிஞ்சு தொலைக்குது. என்ன பண்ணலாம்? புரியுது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஏன்னா நான் பார்க்குறேன், எங்கள் ஊரில் பார்க்குறேன், பர்த்டே செலிப்ரேஷன் சொன்ன அடுத்த நிமிஷம் இவ்வளோ பெரிய கேக். அந்த கேக் பண்ணின நபர் அவர் குழந்தைக்கு அவ்வளோ பெரிய கேக் பண்ணி கொடுக்க முடியாது. The baker cannot fix such a big cake for his own kid. வாங்கி இந்த குழந்தைங்க சாப்பிடுன்னு நினைக்கிறேன், வழிச்சு ஒன்று முகத்தில் ஒன்று பூசிக்குது. I do not know. நான் அப்போ அந்த பையன்கிட்ட சிரிச்சுட்டே கேட்டேன், ஐயோ கேக் எடுத்து முகத்தில் பூசிக்கிறேன், நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னடா ஃபேர் அண்ட் லவ்லியா? கம்மிங் பேக், நான் சொல்கிற விஷயம் இன்னும் நூதனமானது, இன்னும் நுணுக்கமானது. Please learn from animals what it is to parent. பேரண்டிங்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. எங்கள் வீட்டு பூனை ரொம்ப அழகாக பேரண்டிங் பண்ணும். 4 குட்டி போடும். போட்டுட்டு முதல்ல போய் வேட்டையாடி எலியை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த 4 குட்டியில் ஏதோ ஒன்று போய் சாப்பிடும். அதுக்கப்புறம் 2வது தடவை வேட்டைக்கு போகும், பாதி கொன்று எலியை கொண்டு வந்து கொடுக்கும். 3வது தடவை வேட்டைக்கு கூட்டிகிட்டு போகும். 4வது தடவை விட்டுட்டு வந்துடும். வளர்ந்த குழந்தையை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு கீழே இறக்கி விட முடியாமல் செல்லோன்னு கொஞ்சறது எவ்வளவு மோசமோ அவ்வளோ மோசம். பேரண்டிங்னா எங்கே கோடு போடுறது அப்படின்னு தெரியாமல் கஷ்டமாக தான் இருக்கும். இதனுடைய எக்ஸ்டென்ஷனாக வரக்கூடியது தான் இறுக்கி என் பையனை திட்டாதீங்கன்னு சொல்லக்கூடிய அம்மாக்கள் தான் விட்டு கொடுக்க முடியாத மாமியார்களாக மாறக்கூடிய அவலம் ஏற்படும். என் பையன் சொல்ல ப்ளீஸ், பெரிய விஷயம், படித்துக்கொள்ள வேண்டிய பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். இல்லைன்னா விழுந்துருவோம்ப்பா. எத்தனை நாளைக்கு தான் விகடன்லேயும் குமுதத்துலேயும் கல்கையிலையும் எல்லாத்துலேயும் மாமியாரும் மருமகளும் அடிச்சுக்கிற மாதிரி ஜோக் போட்டு சிரித்து கேவலப்படுத்துவாங்க நம்மளை. அடுத்த ஒரு வரி சொல்கிறோம், எவ்வளோ பார்த்து வளர்த்த பையன் தெரியுமா, வந்து மயக்கிட்டே போயிட்டா. எல்லா ஆணும் ஒரு பெண்ணுக்கிட்ட ஏதோ ஒரு காலத்தில் மயங்கத்தானே வேணும். அது இயல்பு தானே, அதுதானே வாழ்க்கை, அதுதானே அழகு. அதுக்காகத்தானே இத்தனை நாளும் நம்ம ஆசைப்பட்டு நிற்கிறோம்.
அப்படி தானே ஆகணும், அப்படி தானே விதிக்கப்பட்டிருக்கு, அதுதானே நிமித்தம், அதுதானே சரி. தண்ணியை கூட இறுக்கி பிடிச்சிங்கன்னா ஒரு சொட்டு கூட கையில் நிற்காது, கொஞ்சம் குழிச்சு பிடிங்க, மிச்சம் நிற்கும். இடுப்பை விட்டு என்னைக்கு இறக்கணுமோ அப்போ இறக்கி விடுங்க, அவ்வளவே தான். சொல்லி வளங்க, பையனுக்கு சொல்லி வளங்க, பையனுக்கு சமைக்க சொல்லி கொடுத்து வளங்க. ஸோ தட் எங்கிருந்தோ வரக்கூடிய பெண் நாளைக்கு அழமாட்டா. உங்கள் பையனுக்கு பெண் பார்க்கும்போது அந்த சத்தியம் வாங்கிக்கோங்க, நம்ம வீட்டுக்கு வர குழந்தை கண்ணில் கண்ணீர் வராமல் நீ பார்த்துக்கணும். உங்கள் பையன் கண்ணில் கண்ணீர் வராமல் அவள் பார்த்துக்கணுங்கிறது அவங்க அம்மா அவகிட்ட வாங்க வேண்டிய வாக்குறுதி. எல்லாத்துக்கும் மேலே அம்மாவால் அம்மாவாக மட்டும்தான் இருக்க முடியும், மனைவியால் அம்மாவாகவும் இருக்க முடியும். என் குழந்தைன்னு நான் ரசித்து அதனுடைய குறைகளெல்லாம் ஏற்றுக்கிட்டு நான் கொண்டாடுறது வேறு, அது சாதாரணம். நொந்து பெற்றிருக்கோம்ல, 1000 தப்புனாலும் நம்ம குழந்தை. சம்மந்தமே இல்லாத பெண் அத்தனையும் சகிச்சுட்டு வரா அப்படின்னா பெரிய விஷயம்ப்பா. த சேம் ஹோல்ஸ் குட் வித் பாய்ஸ் ஆல்சோ. ஆண்கள் பெண்கள் அப்படி வளர்க்குற வரைக்கும் பிரச்சனையே இல்லை. நான் சிரிச்சிட்டே தான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்வேன், ஆண்கள் ஆண்களாக இருப்பதற்கு பெண்கள் அனுமதிப்பது ஒன்றே தான் காரணம். பெண்கள் அனுமதிக்காவிட்டால் ஆண்கள் என்றோ மனிதர்களாக மாறியிருப்பார்கள். அதே மாதிரி தான் பெண்கள் பெண்களாக இருப்பதற்கு ஆண்கள் அனுமதித்ததே தான் காரணம். ஆண்கள் அனுமதி மறுத்தால் பெண்கள் என்றோ தெய்வங்களாக மாறியிருப்பார்கள். நிறைய தூரம் போகணும், செய்ய வேண்டிய வேலை ஏகப்பட்டது கிடக்கு. அமைதியாக உட்காந்து இத்தனை நேரம் கவனிச்சிங்க, சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாயிருக்கும்னு நினைக்கிறேன். பனியும் கொஞ்சம் விலகி இருக்கும், கார்களும் இனிமேல் எடுக்கலாம். கூட்டிகிட்டு வந்ததுக்கு, சொன்னதெல்லாம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி, வணக்கம். உங்ககிட்ட எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், இங்கே வந்து நீங்கள் ஹோட்டலில் தங்குறீங்களான்னு என்னை திருப்பி கேட்ட போது மாட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் மறுத்தேன். வீட்டிலேருந்து கிளம்பினா வீட்டுக்குள்ளே தான் போகணும். எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி இவர் வீட்டுக்குள்ளே வந்தோம். இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப அழகாக நடக்கணுமே அப்படின்னு சொல்லி பரபரத்து இவர் ஓடும்போதெல்லாம் எனக்கு என் பையன் ஓடின மாதிரி தான் தோணுச்சு. கூடவே நின்று நான் மறுபடியும் சொல்வேன், கொஞ்சம் கூட அமைதியாரு. இப்போ கூட 10 நிமிஷம் முன்னால் சாப்பிட்டியாடா அப்படின்னு கேட்டேன். ரைட்? அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. ஹி ஹஸ் காட் அ கிரேட் ஃபேமிலி, ஹி ஹஸ் காட் அ கிரேட் ஃபாதர். ரைட்? அவங்க குடும்பத்தோடலாம் பேசியாச்சு, இவருடைய சகோதரிகளோட பேசியாச்சு, இவங்களுடைய அம்மாவோட பேசியாச்சு. வண்டர்ஃபுல் வைஃப். ரைட்? நல்ல ஒரு மாமனார், நல்ல ஒரு மாமியார், எல்லாமே வரப்பிரசாதம் தான். ஆண்டவன் இந்த வரம்லாம் கொடுத்துருவான், ஆனால் அந்த வரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு புத்திசாலித்தனம் வேணும்ல. Navajeevan has got that brains to retain the blessing. Thank you ever so much.